அம்மா ரெடியா இருக்கீங்களாம்மா? சங்கரி அம்மா ரெடியா இருக்கம்மா. ரெடியா இருக்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. குருவாழ்க. குருவே சரணம். அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சார்பதி அம்மா நாடூர் துதி பாடிங்க, விநாயகர் துதி பாடுங்க. சரிங்க. திருச்சிற்றம்பலம். பிடியதன் முருவுமை கொலமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழிவலமுறையிறையே. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரு திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அம்மா வாருங்களம்மா, நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குகிறோம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் என்று போற்றப்படுகின்ற திருத்தொண்டர் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் நிகழ்த்தி அருளிய அருள் திரு விளையாடல்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வழக்கம் போல சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம்னு ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிராட்டி சங்கிலி அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சிவஸ்தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானை தமிழ் பதிகங்களால் பாடி வணங்குகின்றார். அப்படி வணங்கிக் கொண்டே வரும் பொழுது புவியில் சிவலோகம் போல திகழ்கின்ற திருவொற்றியூர் வருகின்றார். அங்கு இறைவனை வணங்கி அடியார்களுடன் தங்கி இருந்து காலந்தோறும் இறைவனை வணங்கி வரும் பொழுது மண்டை விதி, அதாவது திருக்கைலாயத்தில் நிகழ்ந்தது.
சுவாமிக்கு பூ பறிக்க திருக்கைலாயத்தில் இருக்கும் நந்தவனவனத்திற்கு சென்ற பொழுது இறைவன் திருவருளால, ஏன்னா பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தான் திருக்கைலாயத்துக்கு சென்றிருக்கும். அங்க ஆசை என்பது கிடையாது. இருந்தாலும் இறைவன் திருவருளால அது நிகழ்ந்தது அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. அந்த மில் சீர் அணிந்திதை ஆய்குழல் கந்த மாலை கமலினி என்பவர் கொந்து கொண்டு திருமலர் பொய்விழி வந்து வானவர் ஈசர் அருளென அவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த 2 பெண்களையும், கமலினி அணிந்திதை என்ற 2 பெண்களையும் பார்த்து ஆசை வைத்தார். அந்த பெண்களும் இவரை கண்டு, இவரது திருமேனி பொலிவை கண்டு, அந்த தெய்வீக அழகை கண்டு ஆசை வைத்தார்கள் இல்லையா? சுவாமி என்ன பண்றாரு? அது போன்ற ஆசைக்கு திருக்கைலாயத்தில் இடமில்லை. அந்த ஆசை நீங்கணும்னா நீங்க மண்ணின் மேல் பிறந்து அவர்களுடன் வாழ்ந்து காதல் இன்பம் கலந்து அணைவாய். அவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையினை வாழ்ந்து அந்த ஆசைகள் நீங்கிட நீ மீண்டும் என்னை அணைக அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறைவனுடைய திரு அருள்படி கமலினியார் என்பவரை பறவையாராக இவர் திரு அவதாரம் செய்கின்றார். அவரை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவாரூரிலே திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். மற்ற இன்னொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லையா? இந்த கடன் இருக்கு இல்லையா? அந்த பெண் அணிந்திதை என்ற பெண் சங்கிலியாராக திரு அவதாரம் செய்திருக்கின்றார். அவர் கன்னி மாடத்திலே திருவொற்றியூர் கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற கன்னி மாடத்தில் வீற்றிருந்து இறைவனுக்கு தொண்டு செய்கின்றார், புஷ்ப தொண்டு. அப்பொழுது அவரை கண்டு பண்டை விதியால் அவர் மீது அந்த அன்பும் காதலும் என இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றார். திங்கள் வதன சங்கிலியை தந்து என்னுடைய வருத்தத்தை தீருங்கள் அப்படின்ட்டு. சுவாமி அதற்காக சங்கிலியாரிடம் சென்று மணமகனுடைய பெருமைகளை எல்லாம் கூறி, சாலை என்பால் அன்புடையவன், மேரு மலையை விட உயர்ந்த தவத்தினை உடையவன், யாவராலும் அறியும்படி திருவெண்ணை நல்லூரில் எம்மால் தடுத்தால் கொல்லப்பட்டவன், உன்னை மனைவியாக வேண்டினால் மகிழ்ச்சியோடு உடன்படுவாயாகன்னு சுவாமி சொல்ல, இவங்க என்ன சொல்றாங்க? சிறமேற்கொண்டு தங்கள் கட்டளையை நடக்கின்றேன், ஆனா திருவாரூரில் மகிழ்ச்சியோடு அவர் வசிக்கின்றார், அதனை தெரிந்து அதனை திருவுள்ளத்தில் கொண்டு திருவருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இவங்க விண்ணப்பம் வைக்கிறதுனால சரி பிரிஞ்சு போயிடுவாங்க, திருவாரூருக்கு சென்று விடுவாரோ அப்படின்ற கவலையினால் சங்கிலியார் கேட்கின்றார் என்பதை உணர்ந்து அவர் என்ன சொல்றாரு? உன்னை பிரியாமல் போக அவன் ஒரு சத்தியம் செய்து தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து சிவபெருமான் சிவ பரம்பொருள் சங்கிலியாருக்கு அந்த அருளை செய்கின்றார். நீ சபதம் செய்து தருவான், அதனால நீ திருமணத்திற்கு உடன்படு என்று சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாரிடமும் சென்று அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு கடன் இருக்கின்றது, ஒரு செயல் இருக்கின்றது. அந்த செயலை நீ செய்தால் திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கிறதுக்கு என்ன செயல் உண்டோ அதனை செய்வேன் அப்படின்னு சொல்ல சுவாமி சொல்றாங்க, நீ அவளை பிரியாது இருப்பேன் என்று ஒன்றி உடனே நிகழ்வதுன்னா உள்ளத்தாலும் ஒன்றி பிரியாமலும் அவளுடனே இருப்பேன் என்று ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். சுந்தர பெருமான் சிவஸ்தலங்கள் தோறும் சென்று வணங்குவதுதான் இவருடைய கடன். அப்படி இருக்க சத்தியம் செய்து கொடுத்தால் இறைவனை தரிசிப்பதற்காக கூட வேறு ஸ்தலங்களுக்கு செல்ல முடியாது. சுவாமி ஆட்கொண்ட பொழுது கூறியது நமக்கு விருப்பமானது அர்ச்சனை ஆகிய பாட்டே ஆகும் என்றார். பல ஸ்தலங்களுக்கும் சென்று இறைவனை பணிந்து பாடி வணங்க வேண்டும். அதற்கு இது விளக்குனா தடையாக இந்த சத்தியம் விளங்கும் என்று கருதி அதன் காரணமாக சுவாமி என்ன சொல்றாரு? சுவாமி சத்தியம் பண்ணும்பொழுது இன்று இரவே செய்ய வேண்டும், நீயே தேடி சென்று செய்ய வேண்டும், சங்கிலியார் முன்பாக செய்ய வேண்டும் சொல்றாரு. உடனே சுந்தரர் என்ன பண்றாருன்னா சுவாமி கிட்ட, சுவாமி நான் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு உங்க திருக்கோயிலுக்கு சத்தியம் செய்வதற்காக வந்தால் அந்த நேரத்துல, மற்ற நேரத்துல இல்ல, சத்தியம் செய்வதற்காக இப்ப வரப்போறேன் இல்லையா, அப்ப மட்டும் நீங்க சன்னிதானத்தில் கருவறையில் இல்லாமல் மகிழின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்றாரு. அதாவது சத்தியம் பண்ணிட்டு அதை மீற போறாரு மற்ற சிவஸ்தலங்களுக்கு செல்றதால. சுவாமிக்கு முன்னாடி சத்தியம் செய்தா மீறக்கூடாது. அதனால என்ன சொல்றாரு? நான் சத்தியம் செய்யும் பொழுது கருவறையில இல்லாம மகிழின் கீழ் இருங்கள் அப்படின்றாரு. சுவாமி அதனை உடன்பட்டு ஏற்றுக்கொண்டு சங்கிலியாருடைய கனவிலே சென்று சொல்றாரு,
உனக்கு சபதம் செய்து கொடுக்க, சத்தியம் செய்து கொடுக்க சுந்தரன் வந்து வந்தா, நீ அதை கருவறையில் கொள்ளாமல் அதை வயிறின் கீழாக அந்த சத்தியத்தை வாங்கிக் கொள் அப்படின்ற. அந்த கனவு முடிஞ்ச உடனே அதிசயமும் ஆனந்தமும் அடைந்த சங்கிலியார் இதை வந்து தன்னுடைய தோழியர்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. அந்த புஷ்பம் வந்து பறித்து கொண்டு மலர் தொடுக்கின்ற பொழுதாகின்றது. காலையில எல்லாரும் கோயில் கலந்து போறாங்க. ஏன்னா அன்று இரவே சத்தியம் செய்து தர வேண்டும் அப்படின்றதற்காக அவர்களுடைய வரவை எதிர்பார்த்து அவர்களுக்கு முன்பாக சுந்தரர் பெருமான் நிற்கின்றார். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சங்கிலியாரிடம் சென்று சொல்கின்றார், இது மாதிரி திரு உனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பெண்மை காரணமாக நாணம் கொண்டு ஒன்றும் சொல்லாம அந்த மற்ற பெண்கள் கூட்டத்துல போய் அவங்க சேர்ந்துடுறாங்க. மற்ற பெண்களை எல்லாம் வந்து சேர்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, மாதிரி சத்தியம் செய்து தருவேன், பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்வேன், அதற்காக எல்லோரும் வந்து சுவாமியுடைய கருவறைக்கு வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, சுவாமி ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா எங்க சத்தியம் வாங்கணும்னு. அது தெரிந்த அந்த தோழி பெண்கள்லாம் என்ன சொல்றாங்க, இமையவர்களுக்கும் நாயகராகிய சிவபெருமானுடைய சந்நிதியில இந்த விஷயத்திற்காக சத்தியம் செய்வது தகாது அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கேட்கிறார், அப்படியா, இப்ப வேற எங்கு செய்ய வேண்டும் அப்படின்னே, மகிழின் கீழ் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதிர்ச்சி உனக்கு தெரிஞ்சிருச்சு, சுவாமி தான் நம்ம சொன்னதை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் சத்தியத்தை செய்து கொடுக்க சுவாமி சொல்லிட்டாங்க, இன்று இரவே செய்ய வேண்டும், இந்த பொழுது கழிந்தால் திருமணம் நடக்காது, அப்ப வந்து சத்தியமும் செய்ய வேண்டும். இன்னொன்னு வந்து சத்தியம் செய்யலன்னா என்ன ஆகும், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றேன்னு அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வந்து அந்த காலத்துல அப்படி ஒரு வழக்கு, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்லி திருமணம் தடைப்பட்டால் வேற யாருடனும் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெறாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஒரு பொண்ணுக்கு ஒரு மணமகனோட திருமணம் பேசிவிட்டாலே அதற்கப்புறம் அந்த திருமணம் நின்று விட்டால் அந்த பெண்ணுக்கு வேறு திருமணம் நடக்காது. அத்தகைய கற்பு நிலையில சிறந்த நிலையில பெண்கள் வந்து வாழ்ந்த காலம் வந்து திருமணம் நின்று விடும். அது மட்டும் இல்லாம திருமணம் செய்து கொள்கின்றேன், சத்தியம் செய்கின்றேன் என்று சொல்லி அதை மறுத்தால் தன்னுடைய அந்த பெயருக்கு களங்கம் ஏற்படும், பெண்ணை ஏமாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பழிச்சொல் வரும்ன்றதுனால உடன்படுவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சங்கிலியாருக்கான மகிழ மரத்தை 3 முறை வலம் வந்து உன்னை நான் பெரியேன் அப்படின்ட்டு சத்தியம் செய்து கொள்கின்றார், வருந்துகின்றார். அதாவது அவருடைய விருப்பத்திற்கு எதிராக இறைவனுடைய திருவருளால சத்தியம் வாங்கி கொண்டமே அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியார் மனம் வருந்துகின்றார். இருந்தாலும் இது இறைவனுடைய திருவருள் என்று அவர் ஏற்றுக்கொள்கின்றார். சத்தியம் செய்து முடிச்ச உடனே அவர் வந்து இந்த புஷ்பம் கட்டுகின்ற மண்டபத்திற்கு சங்கிலியார் சென்று விடுகின்றார். சத்தியம் செய்து கொடுத்து கோயில்ல இருந்து வந்துட்டாரு. அன்று இரவு சுவாமி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, திருவொற்றியூரில் விளங்குகின்ற தொண்டர்கள் யாவருக்கும் சங்கிலியாரை நம்பி ஆரூரருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இது எனது கட்டளை அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அது எப்படின்னா, உம்பர்வாள் உலகு அறிய அழிப்பீர், உம்பர்களும் இல்லையா, அதையெல்லாம் திருமணம் செய்யும் பொழுது அந்த கோம தீ வளர்ப்பாங்கல்ல, திருமணத்துல வேள்வி தீ வளர்ப்பாங்க, அந்த தீயில கொடுக்கப்படுகின்ற அந்த பொருட்கள் வழியெல்லாம் வந்து தேவர்களை சேரும். அப்ப அந்த திருமணத்துக்கு தேவர்களும் சாட்சி இல்லையா, அப்ப தேவர்களும் அறிய இந்த உலகத்தில் உள்ள யாவரும் அறியும்படி விதிப்படி திருமணத்தை எனது கட்டளையால் செய்து அருள்க அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அது போல சிறப்பாக திருமணம் நடந்தேறுகின்றது. வானவர்கள் எல்லாம் பூமழை பொழிந்து வாழ்த்தி வணங்க திருமணம் இனிதாக நடைபெறுகின்றது. இதுவரை சென்ற வகுப்புல பார்த்தோம் 266 வரையும். இன்று 267 பார்க்கணும் பாடலிருந்து. பாடலை சொல்வதற்கு முன்பாக ஒரு குறிப்பு, இது அகத்துறை சம்பந்தமாக இருப்பது போல தோன்றும், ஆனா அகத்துறை கிடையாது. ஏன்னா வந்து பெரிய புராணம் அப்படின்றது சிவபெருமானுடைய பெருமையும் அடியார்களுடைய பெருமையும் பேசுவது. அதனால இது அகத்துறை கிடையாது. மேம்போக்காக பார்த்தா இது அகத்துறை போல தெரியும், ஆனா அகத்துறை கிடையாது. இது சிவபெருமான் மீது அடியவர் கொண்ட பக்தியின் திறம்தான் அப்படின்றத முன்னோட்டமாவே சொல்லிட்டு இன்றைய வகுப்புக்கு போவோம். பண்டு நிகழ் பான்மையினால் பசுபதி தன் அருளாலே வண்டு அமர்பூங்குழலாரை மனம் புணர்ந்த வன் தொண்டர்
புண்டரீக தவள் வனப்பை புறம் கண்ட தூநலத்தை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அமர்ந்திருந்தார் காதலினால். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திருமணம் ஆகி எவ்வளவு மகிழ்வோட அந்த சங்கிலியாருடன் வாழ்ந்தார் அப்படின்றத குறிப்பா இங்க சொல்றாங்க. பண்டு நிகழ் பான்மையால், இந்த திருமணம் எதனால் நடந்தது? பண்டு முன்பே நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. திருக்கைலாயத்தில் கண்டு ஆசை வைத்ததனால் அந்த ஆசை நீங்கும்படியாக திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து அந்த ஆசையை நீக்க வேண்டும் அப்படின்ற அந்த காரணத்தால பசுபதி தன் அருளாலே, சிவபெருமானை குறிக்கின்றது. எல்லாம் நம்மளாம் பசுக்கள் இல்லையா, உயிர் கூட்டங்கள். நமக்கெல்லாம் பதியாகிய சிவபெருமானுடைய திருவருளாலே வண்டு அமர் பூங்குழலாரை மனம் புணர்ந்த வன் தொண்டர். இப்ப இந்த திருமணம் சுவாமியே சொல்லியிருக்காங்க இல்லையா, தானே தந்தையாக சங்கிலியாருக்கு தந்தை போன்று விளங்கி அடியார்கள் மூலம் திருமணம் செய்வித்தார். அப்ப பசுபதியாராகிய சிவபெருமானுடைய திருவருளாலே சங்கிலியாரை நம்பியாரூரர் திருமணம் செய்து கொண்டார். எப்படிப்பட்ட சங்கிலியார் பாருங்க, வண்டு அமர் பூங்குழலாரை. அதாவது சங்கிலியாருடைய அந்த கூந்தல், அழகிய கூந்தல், ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். எப்படி அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, பூக்கள் சூடி இருக்கிறாங்க, அன்று மலர்ந்த அழகிய பூக்கள் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதனால வண்டுகள் எல்லாம் வந்து தேனை உண்பதற்காக சுற்றி கொண்டு இருக்கின்றது. அது போல வண்டு அமர்ந்த இந்த பூக்களை அணிந்திருக்கின்ற அழகிய குழலினை, அதாவது அந்த கூந்தலினை உடைய சங்கிலியார் அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து உயர்ந்த உத்தம தவம் செய்கின்ற பெண் இல்லையா, அதனால இயற்கையாகவே அந்த கூந்தலுக்கு மனம் இருக்கும். அப்ப பூன்னு நினைச்சிட்டு அவங்க அழகி அந்த கூந்தலை வந்து வண்டுகள் வந்து சுத்திட்டு இருக்கான். ஏன்னா வாசம் மிக்கதாக விளங்குவதால, நறுமணம் மிக்கதாக விளங்குவதால அவங்க கூந்தலை வந்து வண்டுகள் பூக்கள் என நினைத்து மொய்த்து கொண்டிருக்கின்றது. அப்படி அமர்ந்த வண்டுகள் சூழ்ந்து இருக்கின்ற அழகிய கூந்தல் உடைய சங்கிலியாரை மனம் புணர்ந்த வன் தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் புண்டரீக தவள் வனப்பை. புண்டரீக தவள் அப்படின்னா, புண்டரீகம்னா தாமரை. தாமரை மலர்ல யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி, திருமகள் சொல்லுவாங்க. அந்த திருமகள் போன்ற அழகினை கொண்ட சொல்லுவாங்க, பார்த்தாலே வந்து ஒரு தெய்வீக அழகு இருக்கு. அது போல புண்டரீக தவள், திருமகள் போல விளங்குகின்ற சங்கிலியாருடைய வனப்பை. அதாவது என்னன்னா, வனப்புனா அழகு. அந்த திருமகள் போன்ற அழகினை கொண்ட அந்த சங்கிலியாருடைய அந்த அழகினை புறம் கண்ட தூநலத்தை, இப்ப பெண்கள் இந்த புறத்துல பார்த்தாலும் இந்த பெண்மைக்குரிய அந்த அழகு தெரியும் இல்லையா, அது போல புறம் கண்ட தூநலத்தை அப்படின்றாங்க. இங்க வந்து தூநலம் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் நலம், பெண்மைக்குரிய அழகு. பெண்மைக்குரிய அழகு அந்த வெளிப்படையா புற தோற்றத்திலே தெரியும். அது போல இந்த புற தோற்றத்தில் பெண்மையுடைய அழகு மிகுதியாக விளங்குகின்ற தெய்வீக அழகு பொருந்திய சங்கிலியாரை வந்து சங்கிலியாரிடம் பேரின்பம் பெறுகின்றார். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்க பாருங்க, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அமர்ந்திருந்தார் காதலினால். இந்த ஒரு வரியில சிறப்பா அந்த அவங்க வாழ்க்கை எத்தகைய இன்பம் நிறைந்ததாக இருக்கின்றது அப்படின்றது அவ்வளோ சிறப்பா தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வரியை வந்து விளக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து தான் நம்ம எடுத்து விளக்க முடியும். திருக்குறள்ல ஒரு ஒரு திருக்குறள் இருக்கு, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உல. அதாவது என்னன்னா, ஒரு தலைவன் தலைவிய பார்த்து சொல்ற மாதிரி. எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உல. நமக்கு ஐம்புலன்களால இன்பம் வந்து கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, கண்டும்னா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகான காட்சிகளை பார்த்தா கண்கள் மகிழும், கண்ணுக்கு விருந்து இல்லையா. இப்போ நம்ம வந்து அதனாலதான் வந்து மலை பிரதேசங்கள்லாம் போறோம். இப்ப நம்ம அதிகம் பார்க்காத இடங்கள். அப்ப அந்த அழகு மிகுந்த அந்த இயற்கை காட்சிகளை காணும் பொழுது கண்ணுக்கு வந்து மகிழ்ச்சி இன்பம் தரும். கண் மூலமாக நாம் மகிழ்வோம். அது கண்டு மகிழ்வு, கண்டு மகிழ்கின்றவை.
கேட்டு மகிழ்பவை நமக்கு என்னென்ன இசை, இனிய இசையை என்ன பண்ணுவோம், இசையை பாடல்கள், பிடிச்ச பாடல்கள், இசை கருவிகள் இசைத்தல், இதெல்லாம் கேட்கும் போது மனசுல மகிழ்ச்சி உண்டாகும். அப்ப இசை கேட்டு அதெல்லாம் மகிழ்றது. அப்புறம் உண்டு, உண்டு நம்ம எப்படி மகிழ்வோம்? சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும், சில பேருக்கு காரம் பிடிக்கும், சில பேருக்கு வகை வகையா இருக்கணும், எல்லா சுவையும் கலந்ததா. அது போல பல வகையான அறுசுவை உணவுகள், இதெல்லாம் உண்டு என்ன பண்ணுவோம், நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்வோம். அடுத்தது உயிர்த்து வாசனை பொருட்களை எல்லாம் முகர்ந்து என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சி கொள்வோம். பூக்கள் சூடுவதற்கு இல்லையா காரணம், என்ன பண்ணுவோம், பூக்களை அந்த அழகுக்கு மட்டும் இல்ல, அந்த வாசனை, இந்த வாசனை மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்கும். அதனால ஊதுபத்தி எல்லாம் ஏற்றும் போது அந்த வாசனை மனதிற்கு அமைதி கொடுக்கும். அது போல வாசனை தருகின்றதை நுகர்ந்து மகிழ்வோம். அடுத்தது பாத்தீங்கன்னா உற்று அறியும், உயிர்த்து அப்படின்றது வாசனையை நுகர்வது. உற்று அறியும், உடம்புல எது மகிழ்ச்சி அப்படின்னா இனிய தென்றல் காற்று இல்லையா. நம்மலாம் இப்ப எல்லாரும் இந்த மலை வாசஸ்தலங்களுக்கு செல்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். அந்த காட்சி, அழகிய காட்சிகள் மட்டும் இல்லை, இப்ப ரொம்ப அதிக வெயில் இருக்கு. அப்ப அந்த தென்றல் காற்று, அந்த குளிர்ச்சியான காற்று மேலப்படும், நமக்கு இதமா இருக்கும். அது உடலால அப்படின்னு சொன்னா அந்த காற்று, அந்த தென்றல் காற்று மேல படும்போது நமக்கு உடல்ல ஒரு இன்பம் ஏற்படும். இது போல என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு பொருட்கள்ல இருந்தும் ஒரு வகையான இன்பம் வரும். ஆனா தலைவன் சொல்றார், பெண்ணே உன்னிடம் இந்த 5 வகையான இன்பங்களும் ஒன்றாக கிடைக்கின்றது, ஒரே நேரத்தில் கிடைக்கின்றது. பாருங்க எப்படி திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தனித்தனியாக தான் இந்த இன்பங்கள் ஒரு உயிர் பெற முடியும். இந்த 5 வகை இன்பங்களும் ஒரு பெண்ணானவள் தருகின்றால், அதுவும் அத்தனையும் அவள் ஒருங்கே வைத்திருக்கின்றால், ஒரே நேரத்தில் 5 புலன்களுக்கும் இன்பம் தருகின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய பெருமை எப்படி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அததான் இங்க சொல்லியிருக்காங்க. இது போல சங்கிலியாரை கண்டும் அவருடைய இனிமையான அந்த பேசினாலே அப்படியே யாழ் மீட்டியது போல இருக்கு. குழந்தை பேச்சு அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா, குழலிது யாழ் இனிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த குழந்தையோட பேச்சும் ரொம்ப அப்படிதான் இனிமையா இருக்கும். அது போல இனிமையான இசைத்தா எப்படி இருக்குமோ இசை கருவிகளை, அதே போல இசைத்தால் இனிமையான மொழிகளை உடைய அவருடைய மொழிகளை கேட்டும் உண்டும் பெண்மைக்குரிய அந்த நலன்களை உண்டும் சுவைத்தும் அவர்களுடைய நறுமணத்தை நுகர்ந்தும் அவர்களுடைய மேனி வனப்பை உற்றும் தன்னுடைய மேனியால உற்றும் உணர்ந்தும் அனுபவித்து விரும்பி இருந்தார். இவ்வாறு 5 புலன்களாலும் இன்பம் தருகின்ற சங்கிலியாருடைய அந்த இன்பத்திலே மகிழ்ந்து அதிலேயே திளைத்து இருந்தனர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அப்படின்ட்டு சேக்கிழார் பெருமான் அவர் எப்படி எவ்வளவு மகிழ்ந்து வாழ்ந்திருந்தார் அப்படின்றத இங்க போற்றி சொல்றாங்க. 268வது பாடல். யாழின் மொழி எழில் முறுவல் இரு குழைமேல் கடை பிறடும் மாலை விழிம் வனமுலையார் மணி அல்குல் துறை பணிந்து வீழும் அவர்க்கு இடை தோன்றி மிகும் புலவி புணர்ச்சிக்கண் ஊழியாம் ஒரு கணம்தான் அவ்வூழி ஒரு கணமாம். இந்த 2 பாடல் தான் அவரோட திருமண வாழ்க்கையை சிறப்பாக சொல்கின்றது. ஒரு பாடல் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா எவ்வளவு முதல்ல சொன்னா இல்லையா, அவங்களுடைய மொழி, அந்த மொழியானது அவர்கள் பேசுகின்ற சங்கிலியாருடைய அந்த பேச்சு எவ்வளவு சிறப்பா இருக்கும்னா, யாழின் மொழி வீணை இசை போன்று இனிமையா இருக்குமா. எழில் முறுவல், அவங்க சிரிச்சா அந்த முறுவல்னா சிரிப்பு, இளநகை, அது அவ்வளோ எழில், பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குமா. இரு குழை மேல் கடை பிறழும், அவங்களுடைய பெண்களுடைய விழி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீண்டு இருந்தா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அகன்ற கண்கள் நீண்டு இருக்கணும், நீண்டுனா காது வரை பெருசா இருக்கணுமா. அதுதான் நிறைய நமக்கு சங்க கால இலக்கியங்கள் பெரிய புராணத்திலே சொல்றாங்க. இரு குழை, காதுல குழை காத்தோடு அணிஞ்சிருக்காங்க. முக்கியம் அதிகமா மகர குழை, இந்த மீன் அந்த வடிவம் பொருத்திய அந்த குழைகள் அணிஞ்சிருப்பாங்க. அது மேல கடை பிறழும், அந்த கண்ணானது அப்படி ஓரம் போகும்போது அந்த காதணி இருக்கிற குழைகள் அது தொடுற அளவுக்கு போதும். அந்த அளவுக்கு அகன்ற கண்கள் சொல்றாங்க. அதாவது பிறழ்தல்னா விலகி, கண்ணு இருக்கிற அந்த கண்ணானது
எங்க போகுதான் விலகி நடுவுல அந்த இருக்கிற இடத்துல இருந்து விலகி காது வரையும் போகுது. அந்த அளவுக்கு நீண்ட அழகிய கண்களை கொண்டவர். இரு குழை மேல், 2 குழை மேலும் என்ன ஆகுதுனாக்கா இந்த கண்களானது போகுது. கடை பிறழும் அப்படிப்பட்ட மாலை விழி. இந்த மாலை விழினா மாலைனா மாவடு, மாம் பிஞ்சு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தெரியும். அது போல அந்த பெண்களுடைய கண்கள் இருக்கு, உற்று பார்த்தா தெரியும். அது போல அந்த மாவடு போன்ற விழியினை கொண்ட வனமுலையார் அழகிய தனபாரங்களை உடையது. இதெல்லாம் வந்து சங்கிலியாருடைய அழகா சொல்றாங்க. யாழின் மொழி, எழில் முறுவல், அந்த அழகிய கண்கள், காது வரை நீண்டிருக்கின்ற கண்கள், அழகிய தனபாரங்களை கொண்டவர். அவருடைய மணி அல்குல் துறை படிந்து வீழும் அவருக்கு. இந்த அல்குல் அப்படின்றது நிறைய அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டும் தவறாகவே நிறைய அதை எடுத்துக்கிறாங்க. அல்குல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா இடையுடைய இடைக்கு அப்புறமா வர அடிப்பகுதி, இடையின் கீழ்ப்பகுதின்னு வச்சுக்கோங்க. அதான் பெண்களுடைய இடை பாத்தீங்கன்னா இடைப்பகுதியில சிறுத்தும் அதுக்கப்புறமா கொஞ்சம் விரிந்தும் அப்புறமா சிற்றடை அப்புறமா வந்து கொஞ்சம் சிறுத்தும் வரும். அப்படி மாறுகின்ற அந்த இடம் தான் வந்து என்னன்னு சொல்றோம் அல்குல் அப்படின்னு சொல்றோம். எதற்காக இதை சொல்றேன் இது அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் தவறாக அந்த அல்குல் அப்படின்றது பெண் குறியை மட்டும் குறிக்கும். அதையே திருஞான சம்பந்த பெருமான் நிறைய பாடல்ல சொல்லியிருக்காரு. அடியார் பெருமக்கள் வந்து இப்படிப்பட்ட அவங்களோட வாக்கெல்லாம் தெய்வீக வாக்கு, அதெல்லாம் தவறு கிடையாது. இப்ப எதற்காக அதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்குல்ன்றது எதை குறிக்கும்ன்றது திருவோத்தூர்ல திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பதிகத்துல அந்த அல்குல்ல வந்து சுவாமி வந்து கோவணம் அணிந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதற்காக அந்த அல்குல் அப்படி சொல்றாங்கன்னா அது வந்து சக்தியின் இருப்பிடமாக விளங்குகின்றது. யோக முயற்சியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அந்த சக்தியை வந்து கீழே இருந்தா மேல கொண்டு போவாங்க. அது சக்தியின் இருப்பிடம். அதனால அது வந்து கீழாக எண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது சக்தியோடைய இருப்பிடம். ஏன்னா இவர் வந்து சிவ யோகத்துல இருக்கிறார். அங்க இருக்கிற சக்தியை எழுப்பிதான் மேல கொண்டு வருவதுதான் சிவ யோகம். அதற்காக இங்க குறிப்பிடுகிறார்கள். தவறான எண்ணத்தில் கிடையாது, அர்த்தத்தில் கிடையாது. அப்ப அந்த அல்குல் துறை படிந்து, அந்த துறையை படிந்து வீழும் அவருக்கு. இதை எப்படி நம்ம சிறப்பா சொல்லலாம்னா, ஒரு துறையினால இப்போ ஒரு ஆறு இருக்கு, ஆத்தங்கரை, அதுல தண்ணீர விழுந்து அதுலயே இருக்கிறோம் இல்லையா, அது போல அவருடைய அல்குல் துறையில படிந்து அதுல விழுந்து அதுலயே இருக்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். இப்ப அவருக்கு அந்த அவரோட இல் வாழ்க்கை எப்படி போனது, எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு இடை தோன்றி சுந்தரருக்கும் சங்கிலி அம்மையாருக்கும் இடையே தோன்றுகின்றது புணர்ச்சி இல்லையா. திருமணமான மணமக்கள் புதிதனால அவங்களோட புணர்ச்சியும் இருக்கும், புலவியும் இருக்கும். புலவினா பொய்யான கோபம், சிறு சண்டை இருக்கும், நடுவில் அதுவும் வரும், புணர்ச்சியும் இருக்கும். இந்த புலவி அப்படின்ற அந்த சண்டை, பொய்யான சண்டை கோபம், அதை பத்தி எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலம், அதாவது எப்படின்னா இப்ப டைம்னு சொல்றோம் இல்லையா, நேரம் போயிட்டு இருக்கு, இதோட சிறு அளவு என்ன, ஒரு நொடி இல்லையா. அப்படி கைய வந்து சொடுக்கு போடுறோம் இல்லையா, இதுதான் வந்து ஒரு நொடி, இல்லைன்னா கண் இமைக்கிறது ஒரு நொடி. இதுதான் காலத்தோட அளவீடுலயே ரொம்ப குறைவானது. இதுதான் கணம்னு சொல்றோம். ஒரு கணம், ஒரு கணம், அதாவது ஒரு சிட்டிகை போடுற நேரம் தான் ஒரு கணம். ஷார்ட்டான டைம், ரொம்ப சின்ன நேரம். ஒரு ஊழினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நிறைய வந்து இப்போ கோடி வருடங்கள், நிறைய வருடங்கள் சேர்ந்ததுதான் வந்து ஊழி. அதாவது ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அந்த பிரம்மாவோட ஆயுள்லாம் முடியும் பொழுது தான் என்ன ஆகும், பிரளயம் ஏற்பட்டு உலகம் எல்லாம் அழியும். அது ரொம்ப வருஷங்கள் இருக்கும், ஆயிரக்கணக்கான வருஷங்கள். அப்போ ஒரு ஊழின்றது இருக்கிறதே அதிகமான நேரம், கணம் அப்படின்றது குறைவான நேரம், ஊழி அப்படின்றது ரொம்ப பெரிய நேரம், ரொம்ப அதிக கால அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவர்களுக்கு இடையே புலவி சண்டை வருதான். சண்டை வந்து பிரிகிற நேரத்துல ஊழியா ஒரு கணம் தான். சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற நேரம் ஒரு கணம், கொஞ்ச நேரம் தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுவே ஊழி போல ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிறது போல வருத்தத்தை அவங்களுக்கு தருது. ஆனா 2 பேரும் அன்போடு சேர்ந்து இருக்கிறாங்களா புணர்ச்சி,
அது எவ்வளவு நேரம் இருந்தாலும், அது வந்து ஊழி அளவுல இருந்தாலும் அது ஒரு கணமா முடிஞ்சது போல இருக்கு. இது இன்னும் ஒரு விளக்கமா உங்களுக்கு சொல்லலாம்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கேட்டீங்கன்னா உடனே முடிஞ்சிடுறது மாதிரி தோணும். பிடிச்ச விஷயங்கள் எல்லாம். அதே போல ஒரு சிறந்த வாழ்க்கை, இன்பமயமான ஒரு வாழ்க்கை வாழுறீங்க, சந்தோஷமா ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னா அது சீக்கிரமா அது கடந்து போன மாதிரி தோணும். இதே அல்லல் பட்டு துயரப்பட்டு வாழ்றீங்கன்னா அது எத்தனையோ ஜென்மங்கள் வாழ்ந்த அந்த ஒரு சலிப்பும் அந்த உணர்வும் அந்த இதுவும் கொடுக்கும் இல்லையா? அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க பிரிஞ்சு இருந்தது கொஞ்ச நேரம் இருந்தாலும் ரொம்ப நேரம் போல அவங்களுக்கு வந்து பிரிஞ்சு இருக்கிறது போல வருத்தத்தை கொடுத்தது. சேர்ந்து மகிழ்ந்திருந்த நேரம் ரொம்ப நாள் இருந்தாலும் அது உடனே டக்குன்னு முடிஞ்சது போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஊழியாம் ஒரு கணம் தான். பிரிஞ்சிருக்கிற நேரத்துல ஒரு கணம் சின்ன நேரம் கூட ஊழி போல நீண்டு இருந்தது, வருத்தத்தை கொடுத்தது. உணர்ச்சி சேர்ந்து இருந்த பொழுது ஒரு ஊழி எவ்வளவு நேரம் இருந்தாலும் அது ஒரு கணம் போல சென்றது அப்படின்ட்டு, அப்படி அவர்கள் மகிழ்ந்து இல்வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த பாடம். இதுதான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட பாடம். ஆனா இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவ யோகம் பயின்றார். இது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சிற்றின்பத்தை குறிக்கின்றது கிடையாது, சிவயோகத்தை குறிக்கின்றது. இதை நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறவையாருடன் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தார் இல்லையா, அதை பார்க்கலாம். தடுத்தாட்கொண்ட புராணத்துல இருக்கு அது. தென்னாவலூர் மன்னன் 181 மற்றும் 182வது பாடல். எதற்காக சொல்றேன்னா, மற்ற மக்கள் எதற்காக இதெல்லாம் இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் சொல்லலாம், இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது சிற்றின்பத்தோடு தொடர்புடையது கிடையாது. பேரின்பமாகிய சிவ ஆனந்த போகத்தினை தருகின்ற சிவயோகத்தில் இருந்தார் அப்படின்றதுனாலதான் இதை வந்து போற்றி வணங்க வேண்டியது. இது சிற்றின்ப செய்கை அல்ல. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, தென்னாவலூர் மன்னன் தேவர்பிரான் திருவருள், எப்படி ஒப்புமை வருது பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, சங்கிலியாருக்கும் பறவையாருக்கும் நிறைய விஷயங்கள் ஒற்றுமைப்பட்டு இருக்கும் இல்லையா. தென்னாவலூர் மன்னன் தேவர்பிரான் திருவருள், இங்க பார்த்தோம் இல்லையா, பசுபதியோட திருவருளால திருமணம் செய்து கொண்டார்கள். அது போல தேவர்பிரான் திருவருளால் தென்னாவலூர் மன்னராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மின்னாரும் மருங்குல் பறவை எனும் வெள்ளியர் திருமணம் செஞ்சுவார். அங்க வந்து சங்கிலியார அந்த வண்டு வந்து சூழ்கின்ற கூந்தலை உடைய சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டார் சொன்னார். இங்க வந்து மின்னல் போலவும் கொடி போலவும் அழகிய சிற்றினை உடைய பறவையாரை திருமணம் செய்து கொண்டு பொன்னாரும் முளை ஓங்கல் புனைக்குவடே சார்பாக, அதாவது பொன்னாலான அழகிய மாலைகளை அணிந்திருக்கின்ற பறவையாருடைய அந்த தனபாரங்களையே சார்பாக பற்றி கொண்டு பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் விரும்பினார். யோகம் பயின்றார், சிவயோகம் பயின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். பரம்பரைனா விடாது தொடர்ச்சியாக பரம்பரைன்னு சொல்லுவோம்ல, அதாவது பாட்டன் தந்தை பிள்ளை பேரப்பிள்ளை தொடர்ச்சியா, அப்ப அந்த சிவயோகத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே பயின்று கொண்டே இருந்தார். அது என்னங்க சிவயோகம்? அடுத்த பாடல்ல வருது, இது ரொம்ப சிறப்புக்குரியது. தன்னை ஆளுடைய பிரான் சரணார விந்த மலர் சென்னியிலும் சிந்தையிலும் மலர்வித்து திருப்பதிகம் பண்ணு தமிழ் தொடைமாலை பலசாத்தி பறவையினும் மின் இடையால் உடன் கூடி விளையாடி செல்கின்றார். இந்த சிவயோகம் எப்படி பயின்றார் அப்படின்ற ஒரு சூட்சமத்தையுமே சேக்கிழார் பெருமான் சொல்றார். தன்னை ஆளுடைய பிரான் சரணார விந்த மலர், தன்னை ஆட்கொண்டு தனக்கு துணையாக விளங்குகின்ற சிவபெருமானுடைய சரணார விந்த மலர். அரவிந்த மலர்னா தாமரை போன்ற திருவடிகள் அடியவர்கள் சரணாக பற்றி இருக்கின்ற இந்த திருவடி மலர்களை வந்து சென்னியிலும் தலைமையில நினைச்சுக்கிட்டார். சுவாமி திருவடி நம்ம தலைமையில இருக்கிறதா நினைச்சுக்கிறார். நினைச்சுட்டு சிந்தையிலும் உள்ளத்திலயும் என்ன பண்றார், திருவடியை மலர்க்கிறார். உள்ளத்திலையும் சுவாமியுடைய திருவடியை நினைத்து கொண்டே மனம் வாக்கு காயம் அப்படின்னு சொல்றோம்ல, அது மூணுலயும் மனதால் இறைவனின் திருவடியை நினைத்து கொண்டே தலையில சிவபெருமான் திருவடி இருப்பதாக பாவித்து கொண்டு நாவால என்ன பண்றாருன்னா இறைவனது புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றார். அடியார் பெருமக்கள் அதான் பண்ணுவாங்க, எல்லாவற்றிலும் இறைவனை காண்பது. ஒரு இயற்கை காட்சியை கண்டா அவங்களுக்கு இறைவன் ஞாபகம் தான் வரும். இனிய இசையை கேட்கும் போது இறைவன் ஞாபகம் தான் வரும்.
அது போல அந்த பெண்ணோட மகிழ்ந்து வாழ்ந்திருக்கும் போது இறைவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு இறைவனுடைய திருவடியையே நினைத்து கொண்டு அவர் வாழ்ந்தார். அப்ப அந்த சிற்றின்பமும் பேரின்பமாக அமைந்தது. சிற்றின்பம் பேரின்பமும் ஆயிடுச்சு. அதுதான் சிவயோகம். எல்லோருக்கும் வாய்க்காது. சிவபக்தி சிவபக்தி நிறைந்து இருப்பவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியம். அப்படி அதுக்குதான் சொல்லவர். இது வந்து சிற்றின்பம் கிடையாது, பேரின்பம். வந்து ஒரு சைவ சாத்திர நூல்ல சிவபெருமான் தந்தது என்று சிற்றின்பத்தில் ஈடுபட்டால் கூட அதற்கப்புறம் அது பேரின்பமாக அமையும். அது மட்டும் இல்லாம அந்த உயிர் மேல இருக்கிற பற்று நமக்கு நீங்கி சிவபெருமான் திருவடி மீது பற்று வரும். பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சூட்சமமான விஷயங்கள். அப்போ அதான் இறைவன் திருவடியை சிந்தையிலும் சென்னியிலும் மலர்வித்து இறைவனுடைய பெருமையை பாடுறார் பாருங்க. பண்ணு தமிழ் தொடை மாலை பல சாத்தி இறைவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டே பறவையாருடன் விளையாடி செல்கின்றார் அப்படின்ட்டு அந்த சிவயோகத்தை பத்தி அதுதான் இங்கேயும் அங்கிலியாருடனும் அதுபோல் சிவயோகம் பயின்று அவர் வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா இதெல்லாம் வந்து கோமலையா சேர்க்க சொன்னாங்க. அதாவது இவ நம்ம ஏற்கனவே படிச்ச பகுதி தான். சேரமான் பெருமாள் நாயனார் அவரோட இவர் எவ்வளவு அன்பு பக்தி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சேரமான் பெருமாள் நாயனார் வந்து இல்லாத சிவபக்தர், சுவாமிக்கு தொண்டு செய்கின்றவர். அரச குலத்தில் தோன்றினாலும் சுவாமிக்கு தொண்டுனா நம்மள ஒரு வகையா தொண்டு செய்வோம். நிறைய கோயிலுக்கு எல்லா பணியும் திரு நந்தனவனி பணி செய்யறது, சுவாமிக்கு பூ கொணர்ந்து தர்றது, திரு மஞ்சனத்துக்காக தண்ணி கொடுக்கறது, திரு அழகிடுதல் மெழுக்கிடுதல் இவ்வளவும் ஒரு சுவாமிக்கு செய்யறாரு மிகுந்த பக்தியோடு. அதனாலதான் சேர அரசராகும் அந்த பெருமையை சுவாமி அவருக்கு தராரு. பானபத்திரருக்கு தன்னுடைய செல்வங்கள் முழுவதையும் என்ன பண்றாரு கொடுத்து அரசாட்சியும் கொடுக்கிறாரு. ஏன்னா பரிந்துரை கடிதம் கொடுத்தது திருவாலவாயில் வீற்றிருக்கின்ற சிவபரம்பொருள். அதனால என்ன பண்றாரு தன்னுடைய அரசாட்சி அரசு உறுப்புகள் யாவற்றையும் தருகின்றார் இல்லையா. இவ்வளவு பக்தி வச்சிருந்தாலும் அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சேர்த்து வைக்க வேண்டும். அவருடைய கருணையை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடியை வணங்க வேண்டும். அவர் திருவருளாலதான் இவரும் என்ன பண்ண போறாரு கைலாயத்தை அடைய போகின்றார். அதனால கூட்டுவிக்க சுவாமி திருவிளையாடல் செய்கின்றார் இல்லையா. தினந்தோறும் இவர் வந்து பூஜை செய்யும் பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் சுவாமியுடைய திருச்சிலம்போசையை கேட்கின்றார். சுவாமி ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பை சுவாமி கொடுக்கிறாரு. தினந்தோறும் அப்படி கேட்டு கொண்டு இருக்காரு. கேட்டு இவர் மகிழ்ந்து பூஜை செய்ய ஒரு நாள் பூஜையை முடிச்சுட்டாரு. ஆனா சுவாமி சிலம்போசை கேட்கிறாரு. சுவாமி இதை ஏத்துக்கலையோ, நம்ம ஏதோ தொண்டு ஏதோ தவறு செஞ்சுட்டோம், தொண்டுல ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டது, இனி இந்த உடலால என்ன பிரயோஜனம், சுவாமிக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் உடல் இருக்கு, இனி இந்த உடலால வேற இன்பம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய உடைவாளை எடுத்து உடனே என்ன பண்றாரு குத்திக்க போகும்போது சுவாமி அவசரமா என்ன பண்றாரு சிலம்பொலியை கேட்பிட்டு என்ன சொல்றாரு, சுந்தரன் தில்லைக்கு வந்து நமக்கு முன்பாக நின்று இந்த திருப்பதிகம் பாடுகின்றான். அதனால என்னால அது நேர் நின்று கேட்டு வர தாழ்த்தோம். சுவாமி பாருங்க லேட்டானதுக்கு காரணம் சொல்றாரு. இத்தகைய கருணையாளன், அடியார்களுக்கு எவ்வளவு எளியன். நான் சுந்தரனுடைய பாடல்களை கேட்டு அந்த பாடலின் பொருளாக தான் விளங்குவதால் நகர முடியல. அவர் பாடி முடிச்ச உடனே வரான்ப்பா, அதுதான் லேட் ஆயிடுச்சு தாழ்ந்தது அப்படின்னு சுவாமி சொல்ல, எப்படிப்பட்ட அடியவர் அவரு அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் மேல அவ்வளோ பக்தி அவருக்கு. அதனால சுந்தரரை காண வேண்டும்னே அவரு சேர நாட்டுல இருந்து இங்க வராரு. வந்து தில்லையம்பதியில் வந்து நடராஜ பெருமானை வணங்கி திருவாரூர் சென்று சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்குகின்றார். அந்த அருட்பகுதி நமக்கு தெரியும். இருவரும் வந்து ஒருவர் அந்த தரிசிக்கிற அந்த முதல் பார்த்து மகிழ்கின்ற அந்த அன்பு அந்த எப்படி அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி இவரை பார்த்த உடனே சேரமான் பெருமாள் நாயனார் என்ன பண்றாருன்னா, அந்த நாளர் பெருமானும் அரசர் பெருமானும் வரப்பெற்று சிந்தை மகிழ எதிர்கொண்டு சென்று கிடைத்தார். சேரலனார் சந்த விரைத்தார் வன் தொண்டர் முன்பு விருப்பின் உடன் தாழ்ந்தார். அந்த காலத்துல அரசர்கள்லாம் வந்து அது மூவேந்தர்கள் அப்படின்னா ரொம்ப சிறப்புக்குரியவர்களா இருந்தாங்க, பெருமைக்குரியவர்கள், பெரிய அரசாட்சி அரச நிலப்பரப்பை ஆள்பவர்கள். ஆனா இறைவந்த தன்மையோட அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அரசர்களுக்கெல்லாம் பெருமான் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனார்
வன் தொண்டரை பார்த்த உடனே விருப்பத்தோடு காலில் விழுந்து, முதல்ல காலில் விழுந்து கும்பிடுறாரு. அடியார்கள் பெருமையே அதுதான். மற்ற அடியார் வணங்குவதற்கு முன்பாக இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் திருவடியை வணங்குவார்கள். உடனே விழுந்து வணங்குறாரு. தனக்கு முன்பாக பணிந்து தன் திருவடியில் விழுகின்ற இந்த சேரமான் பெருமான் நாயனா முகந்து எடுத்தே, அன்போடு இப்படி தண்ணி எப்படி கையில முகந்து எடுக்கும் அது போல முகந்து எடுத்தே அன்பு பெருக தழுவி, நண்பர் இல்லையா, அந்த நம்ம மேல இவ்வளவு அன்பு பக்தி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அன்போடு தழுவி கொள்கின்றார். சேரமான் பெருமாருக்கும் ஆசை அன்போடு தழுவி கொள்ள வேண்டும். ஏன்னா சுவாமியோட ஃப்ரெண்ட் இல்லையா, நம்ம தொட்டாத பார்க்கும் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை இவர் முதல்ல தழுவிக்க கூடாது, ஏன்னா அவர் பெரியவர் இல்லையா. அதனால அமைதியா இருந்தாரு. காலில் விழுந்து சுந்தரர் பெருமான் இவரை அன்போடு தழுவி கொண்டவுடன் இவரும் ஆர்வத்தோடு தழுவி கொண்டார் அப்படின்ட்டு அந்த அந்த நட்பின் பெருமையை சொல்லுவாங்க பாருங்க. அன்பு பெருக தழுவ விரைந்து, அவர் அன்போடு தழுவ இவரும் விரைந்து, ஆர்வத்தோடும் தழுவ இவரும் தழுவ, பான்மை நண்பால், அதாவது என்னன்னா இன்ப வெள்ளத்து இடை நீந்தி ஏற மாட்டாது. அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த நட்புணர்ச்சி சொல்றாங்க. இன்ப வெள்ளத்து இடை நீந்தி, எதுவும் எதிர்பார்க்காத தூய அன்பும் பக்தியும் இறைவன். இது கழறி சரிவார் நாயனார் புராணத்துல நாயனார் புராணத்துல 64, 65 எதற்காக இது சொல்றேன்னு பாடல் முடிஞ்சோடனே சொல்றோமா? 64, 65 இப்படி தனக்கு முன்பாக பணிந்த சேரமான் பெருமான் நாயனாரை முகந்து எடுத்து மேலே தூக்கி அன்போடு தழுவுகின்றார் சுந்தரர். அவரும் அதை எதிர்பார்த்தது போல அவரும் அன்போடு தழுவி அந்த இன்பம், அந்த அன்பு வெள்ளத்தில், நட்பு வெள்ளத்தில் நீந்துறாங்க. இடை நீந்தி ஏற மாட்டாது அன்பினோடு இருக்கின்றார்கள். இதை பார்த்து இது எப்படி, அதுவும் எப்படி ஒருத்தங்க மேல நட்பு எப்படிப்பட்டிருக்காங்கன்னா, என்பு உருக உயிர் ஒன்றி உடம்பும் ஒன்றாம் என செய்தார். அதாவது நம்ம சுவாமியை வணங்கும் போது எப்படி உள்ளம் உருகி, அன்பு பெருகிறதுனால உள்ளம் உருக எலும்பும் உருகும் இல்லையா, அது போல உருகி உடம்பும் ஒன்றுதான் அப்படின்றது போல அன்பால் நட்பால தழுவினார்கள் அப்படின்றாங்க. எதற்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த அந்த நட்புக்கு உச்சம் அப்படின்னா இதுதான் தூய நட்பு. அது எப்படிப்பட்ட நட்புனா, தன்னுடைய தோழர் திருக்கைலாயம் செல்கின்றார் அப்படின்னு சொன்ன உடனே மனசானது அவங்க மேல போயிடுச்சு. இவர் உடம்புதான் இங்க இருக்கு, மனசு சுந்தரரோட போயிடுச்சு. உடம்பும் அவரை சென்று சேர வேண்டும் சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, அந்த குதிரையின் செவியில சிவமந்திரம் கூறுகின்றார். குதிரையும் உடனே என்ன ஆகுது, மேல அந்த பாய்ந்து சென்று சுந்தரரை அடைந்து வளம் கொண்டு அவரை வணங்கி கொண்டு முன்பாக சென்றார்னு பார்த்தோம். அத்தகைய நட்பு. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமை அவ்வாறு. அவர் அரசனா இருந்தாலும் அவ்வளவு நட்பு கொண்டவர் இல்லையா. அதனால்தான் அவரை பிரிஞ்சு இருக்க முடியாம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவர் சேர நாட்டுக்கு சென்று அவரோட கொஞ்ச நாள் இருந்துட்டு சுவாமி வணங்காம இருக்க முடியாதுன்னு வந்துடுறாரு. இங்க வணங்கினதுக்கு அப்புறமும் திருப்பி தொண்டர் ஞாபகம். ஏன்னா ஒரு பேரரசனா இருந்தாலும் எளிவந்தவராக விளங்கி தன் மீது இத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருக்கின்றாரே அப்படின்ட்டு அவருடைய நட்பிற்காக மீண்டும் சேர நாட்டுக்கு செல்கின்றார் இல்லையா. அப்புறம் அங்க போய் தான் திருவஞ்சை களத்தில் இறைவன் திருவடி சேர்கின்றார். அப்ப அந்த சிவயோகத்தில் இருக்கிறதுனால அந்த அன்பின் உணர்ச்சி, நட்பின் உணர்ச்சி எல்லாம் உச்சமாக இவருக்கு இருக்கும். அதுதான் ஒரு சூட்சமம். அந்த நட்பின் அந்த உயரம் அவ்வளவு உயர்ந்தது. அத்தனையும் கொண்டிருக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் மேல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பெருமை அப்படி போட்டு சொல்லுவோம். இப்ப இப்படி அவர் மகிழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார், பேரின்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், சிவயோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்நிலையில் பேரின்பம் இனிது அமர்வார் இறைவுரையும் மண்ணு புகழ் ஒற்றியூர் அதனில் மகிழ் சிறப்பினால் இல்லையா. அங்கேயும் அப்படிதான் பறவையோட வாழ்ந்திருந்து சிவயோகம் பயின்று அதுக்கப்புறமா அந்த திருமேனி எங்கும் தேவர்களும் மகிழும் பார்த்து ஆசை கொள்ளும்படி அழகிய ஆபரணங்களும் இனிய பட்டாடைகளும் சுகந்த திரவியங்களும் அழகிய அந்த மணிமகுடம் ஆகிய அந்த சுழியும் மலர் மாலைகளும் கையில் பொற்கோலும் சுரிகையும் ஏந்தி நெற்றியில் திருநீற்று கோலம் விளங்க சைவ வேடம் விளங்க அவர் வராரு இல்லையா. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருத்தொண்டர் தொகை பாடும்போது அப்படிதான் வருவார் அவர். ஏன்னா
அப்பயும் சுவாமியை மறக்காம வந்து வணங்குவாங்க. இங்கேயும் அப்படிதான். அப்ப வந்து இந்நிலையில் பேரின்பம் இனிது அமர்வார். இந்த பேரின்பம் அதுதான் பேரின்பம் சொன்னேன். சிற்றின்பம் கிடையாது. சிவ யோகத்தில் இருந்ததால் அந்த பேரின்பத்தில் இனிது அமர்வார். அதிலேயே லயித்து இருக்கின்றவர். இறை உரையும் மண்ணு புகழ் ஒற்றியூர் அதனில் மகிழ் சிறப்பினால் சென்னிமதி புனைவார்த்தம் திருப்பாதம் தொழுதிருந்தார். அது மட்டும் இல்லாம காலந்தோறும் இறைவனையும் சென்று வணங்குகின்றார். எப்படிப்பட்ட இறைவன்? மண்ணு புகழ் ஒற்றியூர். மண்ணுனா எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற புகழினை உடைய திரு ஒற்றியூர் அதனில் மகிழ் சிறப்பா மகிழ்ந்து எப்போதும் சிறப்போடு இறைவன் வீற்றிருக்கின்றார் இல்லையா? சென்னிமதி புனைவார். சென்னினா தலையில இளமதியை புனைந்திருப்பவராகிய சிவபெருமானுடைய திருப்பாதம் தொழுது இருந்தார். கோயிலுக்கு சென்று காலந்தோறும் இறைவனது திருவடியை வணங்கி போற்றி வாழ்ந்து வந்தார். முன்னிய காலங்கள் பல முறைமையினால் வந்து அகல. பல காலங்கள் இவ்வாறே சென்று பல காலங்கள் உருண்டோடினு சொல்லுவாங்களா, அது போல முறைமையினால் இப்ப இந்த சிவயோகத்திலேயே இவர் இருக்காரு. முறைமைனா இப்ப வரிசையா அடுத்தடுத்து என்னென்ன காலங்கள் வருமோ அது போல பல காலங்கள் பல வகையான அந்த சீசன் சொல்றோம் இல்லையா, பருவ மாற்றங்கள் ஒரு வருஷத்துக்கு இத்தனை பருவ மாற்றங்கள் அதெல்லாம் முறையாக வந்து வந்து இப்படியாக பல பருவ காலங்கள் வந்து வரிசையாக வந்து செல்கின்றன. இவர் வந்து மகிழ்ச்சியாக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 270வது பாடல். பொங்கு தமிழ் பொதிய மலை பிறந்து பூஞ்சந்தனத்தின் கொங்கு அணைந்து குளிர்ச்சாரல் இடை வளர்ந்த கொழுந்தென்றல் அங்கு அணைய திருவாரூர் அணிவீதி அழகர் அவர் மங்கள நாள் வசந்தம் எதிர்கொண்டருளும் வகை நினைந்தார். இப்படி அவர் மகிழ்ந்து வாழ்ந்திருக்கும் பொழுது அந்த இந்த வசந்த காலம் சொல்றோம், இந்த பங்குனி மாசம், இந்த மாசத்திற்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க பாருங்க. இந்த வசந்த விழா வசந்த உற்சவம் 45 நாள் இப்ப நடக்குது. ரொம்ப சிறப்பா திருவாரூரில் நிகழ்ந்து முடிகிற நேரம் இது. அந்த சிறப்பு இங்க சொல்றாங்க. பொங்கு தமிழ் பொதிய மலை. இப்ப நமக்கு தென்றல் வருது இல்லையா, இது எங்க வந்து தோன்றுதுன்னா பொதிகை மலையில தோன்றுதான். பொதிகை மலையில தோன்றுகின்ற தென்றல் அந்த பொதிய மலை சிறப்பு என்ன? பொங்கு தமிழ் அங்க இருக்கான். ஏன்னா அகத்திய பெருமானுக்கு தான் சுவாமி தமிழை உபதேசித்தார். அது எப்படிப்பட்ட சுவாமி? திருவொற்றியூர் இறைவன் தான் தன்னுடைய உடுக்கையோட ஒரு பக்கத்துல இருந்து சமஸ்கிருதத்தையும் இன்னொரு பக்கத்துல இருந்து தமிழையும் தோற்றுவித்தார். அதனால சமஸ்கிருதத்தையும் நம்ம கீழாக சொல்லக்கூடாது. எப்பொழுதும் அதை தூஷிப்பாங்க நிறைய பேர். அது வந்து வேதியர்கள் சொல்றதுனால, வேதங்கள் வந்து சமஸ்கிருதத்துல இருக்கிறதுனால அதோட பெருமை அறியாம நிறைய பேரு வேதத்தையும் பிராமணர்களையும் பழிப்பவர்கள் சமஸ்கிருதத்தையும் பழிப்பார்கள். அது மகா பாவம், தவறு. அதை யாரும் செய்யக்கூடாது. சுவாமியுடைய அந்த அந்த டமருகத்திலேருந்து ஒரு பக்கத்திலேருந்து சமஸ்கிருதமும் ஒரு பக்கத்திலேருந்து தமிழும் உருவாச்சு. தமிழை தான் அகத்திய பெருமானுக்கு சுவாமி வந்து அருளி செய்தார். அத்தகைய அந்த தமிழினை இறைவனிடமிருந்து பெற்ற அகத்திய பெருமான் பொதிய மலையில இருக்கிறாரு இல்லையா? அது எப்படிப்பட்ட தமிழ் அப்படின்னு சிறப்பா சொல்றாரு பாருங்க. இந்த பொங்கு தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொங்கு தமிழ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில மொழிகள் என்ன ஆகும்னா வழக்கற்று ஒழிகள், சொல்ற வழக்கு இல்லாம ஒழிஞ்சிடுமா. அதாவது பேசுறவங்க இருந்தாதான் அப்புறம் அவங்க பிள்ளைங்க அவங்க ஜெனரேஷன் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக அது வரும். சில பேர் அந்த ஒரு சில மொழிகள் எப்படி அழியுதுன்னா பேசுற வழக்கம் இல்லாம அழிஞ்சிடுமா. அப்படி வந்து வழக்கம் இல்லாம நிக்கிறது, அப்புறம் வளர்ச்சி இன்றி நிக்கிறது, அப்புறம் வந்து இலக்கணமே இல்லாம எப்படி வேணா பேசுறது, இது போல வந்து குறைபாடுகள் இல்லாதது தமிழ் மொழி. அதனால வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் பொங்கு தமிழ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் குற்றங்கள் இல்லாத, அது மட்டும் இல்லாம தமிழ் சிறப்பு சைவ திருமுறைகள் எல்லாம் தமிழினால் ஆனது. அப்போ உயிர்களுக்கு வீடு பேறு சிவபேறு தருகின்ற பெரும் நன்மை உடையது தமிழ் மொழி இல்லையா? பெருமை பொங்கும் அந்த தமிழ் மொழி அது தோன்றிய அந்த புதிய மலையில தென்றல் பிறக்குதான். பிறந்து என்ன பண்ணுதுன்னா இந்த தென்றலை எவ்வளவு சிறப்பு, அந்த காற்று, தென்றல் காற்று எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பூஞ்சந்தனத்தின் கொங்கு அணைந்து, இந்த புதிய மலையிலையும் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய சந்தன மரங்கள் இருக்கான். இந்த பூ சந்தன மரம் எதுக்கு சொல்றாங்கன்னா அழகாவும் இருக்குமா, நல்ல வாசனை வீசுமா. இந்த தென்றல் என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த வனங்களை தாண்டி வரும் பொழுது அந்த சந்தன வாசனை
வாசனையையும் எடுத்து கொண்டு வருகின்றதாம். சும்மா வரலையா தென்றல். அந்த சந்தன காடுகள் வழியாக வரும் பொழுது அந்த சந்தன வாசத்தையும் தான் கொண்டு அந்த தென்றலானது வருகின்றது. அது மட்டும் இல்லாம கொங்கு அணைந்து, கொங்கு வாசனை அந்த சந்தன மரங்களில் உள்ள வாசனங்களை எடுத்துக்கொண்டு குளிர்ச்சாரல் இடை வளர்ந்து. அப்புறம் எங்க ஒருத்த நிறைய அருவிகள் இருக்கு. ஏன்னா மலைனா அருவி இருக்குல்ல, அந்த அருவிகள்ல தண்ணி போகும், குளிர்ச்சி இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் பூந்து வரும்போது அது குளிர்ச்சி மிக்கதா மாறுதான். இவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்ப அந்த தென்றல் வாசனை உடையதாக இருக்கு. அந்த மலை சாரல் அருவிகள் அதையும் தாண்டி வரும் பொழுது அந்த குளிர்ச்சியையும் தான் பெற்று கொண்டு வருகின்றது. அப்படி வளர்ந்த அப்ப புதிய மலையில பிறந்து சந்தனத்துடைய வாசனையை எடுத்துக்கொண்டு அந்த மலைச்சாருடைய குளிர்ச்சியினை எடுத்துக்கொண்டு வளர்கின்றதான் தென்றல். அந்த கொழும் தென்றல் என்னென்ன சிறப்பு? ஃபர்ஸ்ட் குளிர்ச்சின்னு பார்த்தோம். அடுத்தது நறுமணம் இருக்கு. அடுத்தது மென்மையா. அதனாலதான் தென்றல் காற்று. வேகமா அடிச்சா மரங்கள் எல்லாம் விழுந்துரும். அப்ப அது தென்றல் காற்றுன்னு சொல்ல மாட்டோம், புயல் காற்றுன்னு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி உடலுக்கு இதம் தருவதாக அப்படி மெலிசா அப்படி லேசா வீசும் இல்லையா, புத்துணர்ச்சி தருவது போல. அப்ப மென்மை, இந்த மென்மையும் தன்மைன்ற குளிர்ச்சியும் அந்த வாசனையும் கொண்டதாக அந்த புதிய மலையில் தோன்றிய தென்றல் காற்று விளங்குகின்றது. அப்படிப்பட்ட அந்த தென்றல் காற்று அங்கு அணைய எங்க வருதான்? புதிய மலை எங்க இருக்கு? தென்பாகம் கடைசியில இருக்கு. அங்கேருந்து என்ன அர்த்தம்? தாண்டி நிறைய மலைச்சாரல்கள் இதெல்லாம் தாண்டி சோழ நாட்டையும் தாண்டி எங்க வருதான்? திருவொற்றியூருக்கு வந்துருச்சான், வட தமிழகத்துக்கு வந்துருச்சான். அந்த தென்றல் இவர் மேல படுதான். பட்ட உடனே என்ன நினைப்பாரு? நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப ஆடி மாசத்துல காத்து நல்லா அடிக்கும். ஆடி மாச காத்துல அம்மியும் பறக்கும். ஆடி மாச காத்துன்னு அந்த காத்தை பார்த்து சொல்லுவோம். அது போல இந்த காத்து வீசுது. இந்த குளிர்ந்த காற்று வீசும் பொழுது அவருக்கு என்ன ஞாபகம் வருது? இது பங்குனி மாசம் வருகின்ற காற்று. இந்த மாசத்துக்கு என்ன சிறப்பு? நம்ம தியாகராஜ பெருமான் திருவிழா கண்டு அருள்வாரே இல்லையா, திருவோலக்கம் அங்க இருந்தா பார்த்து வணங்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசந்த உற்சவம் நடக்குது இல்லையா திருவாரூர்ல, அதை இவருக்கு ஞாபகப்படுத்துது அந்த தென்றல் காற்று. அங்கு அணைய, திருவொற்றியூருக்கு அந்த இளம் தென்றல் அணைய திருவாரூர் அணிவீதி அழகர், திருவாரூரில் வீற்றிருக்கின்ற அழகிய வீதி அழகர். வீதி அழகர்னா தியாகேச பெருமானை குறிக்கும். தியாகேச பெருமானுக்கு தான் வீதி விடங்கர்னு பேரு, வீதி அழகர்னு பேரு. ஏன்னா அவர் தான் வீதியில வலம் வருவார். தியாகேச பெருமான் தான் வீதி வலம் வருவதனால வீதி விடங்கர், வீதி அழகர்னு பேரு. திருவாரூர்லே அழகுமிகு வீதிகளிலே அழகராகிய சுவாமி வீதி அழகர் அவர். மங்கள நாள் வசந்தம், மங்களம் பொருந்திய இந்த வசந்த உற்சவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிழாவுடைய 6ஆம் நாள்ல நிகழ்கின்றது. இப்போ ஒண்ணும் இல்லை, எப்படி அப்பர் பெருமான் முத்து விதானம் மணிப்பொரு கவரின்னு சொன்னாரோ அதே போல அந்த திருவிழா, திருவாரூருடைய அந்த திருவிழா சிறப்பையே நம்ம ஒரு வகுப்பு முழுவதும் சொல்லலாம். அவ்வளவு சிறப்பு. தியாகேச பெருமான் பெரும் கருணையினாலும் புற்றிடம் கொண்டாரோட பெரும் கருணையினாலும் ஒரு 3 நாள் இந்த திருவிழால சென்று வணங்கி வந்தேன். இந்த திருவாரூர் தேர் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அத்தனை கூட்டம், ரொம்ப சிறப்பு. எங்க பார்த்தாலும் கடல், அதாவது கூடிய கூட்டங்கள் கடல் அலையான்னு சொல்லுவாங்களா திருச்செந்தூர்ல, அதை விட அதிகம், ரொம்ப அதிகம். ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா, அதனால அவங்க குடும்பத்தோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அடியார் பெருமக்கள் சொல்றாங்க, ஊர் ஃபுல்லா 8 மண்டபம் புக் பண்ணியிருந்தோமா அடியார்களுக்கு, பத்தல அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பார்த்தாலும் மனுஷங்க கூட்டம். ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசான்ற அப்படின்னு அந்த கோஷம் விண்ணை பிளக்க. இப்போ அந்த தேர் அசைஞ்சு வரும் பொழுது அது உணர்ந்தோம். அப்படியே இந்த கடல்ல இந்த எப்படி ஒரு கடல் மேல மிதந்து வருவது போல, இந்த அஜபா நடனத்தை சுவாமி தேர்ல இருந்து ஆடுவது போல அந்த காட்சி, அவ்வளவு அற்புத காட்சி. தியாகேச பெருமானுடைய காட்சி, அந்த அருட்காட்சி. அது முன்னாடியே இந்த நெல் விழா அப்படின்றது நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, உலகத்தவரே உய்யும்படி, திருவாரூர் மக்கள் உய்யும்படி பறவையார் அந்த நெல்லை கொடுத்தாங்க இல்லையா, அந்த திருக்காட்சி. அடியார்கள் எல்லாம் பதியங்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நெல் மலை போல அங்க நிறைய அடியார்களுக்கு உணவு தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த அந்த நெல் விழா அந்த பூதங்கள்லாம் போல வேடமிட்டு அதை கண்டு எல்லாரும் மகிழ்கின்றார்கள். பறவையாரும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் அந்த நெல்மலையை ஊர் ஃபுல்லா கொடுக்குறாங்க.
அத்தகைய சிறப்பு விழா ஒரு நாள் நடக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம். இந்த நாள் அன்று தியாகேஷ பெருமான் திருப்பாத தரிசனம் தரார். அதுதான் சிறப்பு. ருத்ரபாத தரிசனம்னு சொல்லுவாங்க. அவருடைய திருப்பாத தரிசனம் வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் கிடைக்கும். அது 2 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது போல அந்த திருவடி தரிசனம், அந்த ருத்ரபாத தரிசனம் தருகின்ற விழா ஒரு நாள். தேவாசிரியர் மண்டபத்தில் வீற்றிருந்து அடியார்களுக்கு அருள் செய்வது ஒரு நாள். இப்படி ஒரு சிறப்பான இந்த வசந்த உற்சவம், இதெல்லாம் வசந்த உற்சவம்னு சொல்லுவோம். பங்குனி மாசத்தில் நிகழ்வது இந்த வசந்த உற்சவம். ஒரு முறை அதே மாதிரிதான் கோயிலுக்கு போகும் பொழுது இந்த வெண்ணெய் சாற்றி சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள் புற்றிடம் கொண்டாருக்கு இந்த வசந்த விழால. இது போல பல சிறப்புகள் கொண்ட இந்த வசந்த உற்சவமானது மங்கள நாள் வசந்தம், இந்த வசந்த விழா அவருக்கு ஞாபகப்படுத்துது. இந்த தென்றல் அவருக்கு இந்த காலத்துல தானே வீசும், இந்த காலத்துல சுவாமிக்கு திருவிழா நடக்குமே அப்படின்னு அந்த நம்ம தரிசிக்க முடியலையே அப்படின்னு அந்த வருத்தம் வருது. மங்கள நாள் வசனம் எதிர்கொண்டு அருளும் வகை நினைத்தார். எதிர்கொண்டு அருளும் இல்லைன்னா இந்த சிறப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவன் அடியார்களுக்கு தரிசனம் தருவார் இல்லையா. வீதியில பக்த காட்சியின் தேவாசிரியர் மண்டபத்துல இருப்பாரு, சபாபதி மண்டபத்துல இருந்து திருப்பாதத்தை தருவாரு. இவ்வாறு சுவாமி தர்றதெல்லாம் இவர் மனக்கண்ணுக்குள்ளார வருது. ஏன்னா தரிசிச்சுட்டு இருக்காருல அங்க வருஷம் அதெல்லாம் மனசுக்குள்ளார வருது. அதை நினைச்சு அடுத்த பாடல், வெண்மதியின் கொழுந்து அணிந்த வீதி விடங்க பெருமான் ஒன்னுதலார் புடைப்பறந்த உலக்கம் அதனிடையே பன்னமரும் மொழிப்பறவையார் பாடல் ஆடல் தனை கண்ணுற முன் கண்டு கேட்டார் போல கருதினார். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப அந்த அடுத்த காட்சி, வெண்மதியின் கொழுது அணிந்த வீதி விடங்க பெருமான். தியாகேச பெருமான் வீதி விடங்க பெருமான் எப்படிப்பட்டவர்னா வெண்மதியின் கொழுந்து. சுவாமி அணிஞ்சிருக்கார் வெண்மையான மதி. அதோட இளம்பிறை தானே, மதியோட கொழுந்து போன்றதுதானே இளம்பிறை. அந்த வெண்மதியின் கொழுந்து போன்ற இளம்பிறையை அணிந்திருக்கின்ற வீதி விடங்க பெருமான் தியாகேச பெருமான் ஒன்னுதலார் புடைப்பறந்த ஓலக்கம் அதனிடையே. இப்ப சுவாமி எங்க வீட்டு இருப்பாரு, பக்கத்து அந்த காலத்துல நடந்தது எப்படி பண்ணுவாங்கன்னா, சுவாமி இது மாதிரி வீட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல எல்லாம் ஆடல் பாடல் நிகழ்த்தும். இந்த ருத்ர கன்னிகேர் குலத்துல இருக்கிற இந்த பெண்கள் தன்னை சுவாமிக்காகவே அர்ப்பணித்தவர்கள். அது நடனம் முறையாக பயின்று திருக்கோயிலே அவர்கள் வாழ்வார்கள். சிவபெருமானையே கணவனாக ஏற்றுக்கொண்டு யாவுமாக ஏற்றுக்கொண்டு கோயிலே வாழ்ந்து அந்த நடனத்தை கற்றுக்கொண்டு தேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தினம்தோறும் பூஜையின் போது நடனம் செய்து அந்த அபிநயம் செய்து நர்த்தனம் செய்து அந்த பக்தியை அந்த ஒரு வகையான பூஜை, சிறந்த பூஜை. இப்படி நடனத்தின் மூலம் பக்தி செய்து பூஜை செய்து சுவாமியை வழிபடுவார்கள். இன்னும் சுவாமி திருவீதி வரும்போது, திருவீதியில உலா வரும்போது முன்பாக ஆடிக்கொண்டு இறைவனது புகழினை பாடிக்கொண்டே நடனம் மூலமாக வணங்கி கொண்டே செல்வார்கள். அது போல என்ன ஆகுதுன்னா, வீதி விடங்க பெருமான் ஒன்முதலார் புடைப்பறந்த ஓலக்கம். இங்க ஒன்முதலார்னா அழகிய நெற்றினை உடைய பெண்கள், இந்த ஆடல் மகளிர் அப்படின்ற இந்த ருத்ர கன்னிகேர் குலத்தில் பிறந்த பெண்கள் புடைப்பறந்த சுவாமி இங்க இருக்காருன்னா 2 பக்கங்களிலும் அழகிய நெற்றியினை உடைய பெண்கள் ஓலக்கம் அதனிடையே. ஓலக்கம்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மண்டபத்திலையும் இறைவன் காட்சி கொடுக்கிறார் அடியார்களுக்காக. அது கொலு வீற்றிருத்தல் சொல்லுவோம், அந்த வழக்கு சொல்லுவோம். சுவாமி அடியவர்களுக்கு தரிசனம் தருவதற்காக அலங்காரங்களுடன் திரு அருள்மேனி கொண்டு எழுந்தருளி இருப்பது ஓலக்கம், திரு ஓலக்கம். அது மாதிரி ஒரு மண்டபத்திலேயே வீட்டு இருக்காரு. 2 பக்கமும் அந்த அழகிய நெற்றியினை உடைய பெண்கள் ஆடிக்கொண்டு இறைவனை புகழினை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு விளங்குகின்றார்கள். அவர்களுக்கு இடையே பறவையாரும் இதனை செய்து கொண்டிருக்கின்றார். மனைவியானதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு அவங்கன்னா, இறைவனுக்கு இந்த தொண்டினை செய்கின்றார். எப்படி பண்றாங்க? பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டே இறைவனை வணங்குகின்றார். பன்னமரும் மொழி பறவை, அதாவது இனிய இசையை போன்ற மொழியினை உடைய பறவையார் பாடல் பாடிக்கொண்டே ஆடுகின்றார். தன்னை கண்ணுற முன் கண்டு கேட்டார் போல கருதினார். இவருக்கு அந்த வசந்த உற்சவத்தை என்னென்ன ஞாபகம் வந்த உடனே அந்த வசந்த உற்சவத்துல என்னென்ன நிகழுது அப்படின்னு மனசுக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. வரும்போது திடீர்னு பறவையாருடைய ஆடல் பாடலும் வருது நேரம். அது என்ன ஆகுது அப்படின்னா, நேரே கண்டது போல ஒரு உணர்வு ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு சில நேரம் தூக்கத்திலேயோ கனவுலையோ இப்படி கண்ணை மூடி இருக்கும்போது ஒரு காட்சி வரும் இல்லையா.
அந்த காட்சி ரொம்ப செறிவா ஆழ்ந்து ரொம்ப நமக்கு மனசுல பதியும்படி இருந்தா நேர்ல பார்த்தது போல தெரியும். இப்ப ஏன்னா அது இவர் யோக நெறியில இருக்கிறாரு இல்லையா, அப்ப அதுல சிறந்து விளங்கும் எல்லா ஒரு கருத்துக்களும் சிறந்து விளங்கும் இவருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் மனசுல அந்த காட்சி வருது, அவருக்கு நேர்ல கண்டது போன்ற ஒரு அந்த பாதிப்பு இவருக்கு ஏற்படுது. கண்ணுற முன் கண்டு கேட்டார் போல கருதினார். இப்ப நேர்ல அவங்கள பார்த்தா என்ன ஒரு எண்ணம் தோன்றுமோ அதே போல தோன்றுகின்றது. இந்த ஆடல் பாடல் பறவையுடைய ஆடல் பாடல் அவருடைய நினைவிற்கு வருகின்றது. 272 பூங்கோயில் அமர்ந்தாரை புற்றிடம் கொண்டு இருந்தாரை நீங்காத காதலினால் நினைந்தாரை நினைவாரை பாங்காக தாம் முன்பு பணிய வரும் பயன் உணர்வார் இங்கு நான் மறந்தேன் என்று ஏசரவால் மிக அழிவார். அதாவது இறைவனை பிரிஞ்சு இருக்கிற அந்த வருத்தத்தை எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து 2 பாடல்ல தியாகேச பெருமான சொல்றாங்க. இப்ப வந்து வீதி விட இப்ப வந்து புற்றிடம் கொண்டாரே சொல்றாங்க. அதாவது லிங்கஸ்வரூ திருவாரூர் பூங்கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் இல்லையா, லிங்கஸ்வரூபமா இருக்கிறவர் வந்து புற்றிடம் கொண்டார், மன்மீகநாதர்னு சொல்லுவோம். பக்கத்துலதான் தியாகேசமூர்த்தி விளங்குவார். 2 பாடல்ல வந்து வீதி விடங்க பெருமான சொன்னாங்க. இப்ப வந்து அந்த புற்றிடம் கொண்ட லிங்கஸ்வரூபமா இருக்கிற சுவாமியை பத்தி சொல்றாங்க. பூங்கோயில் அமர்ந்தாரை, திருவாரூர் கோயில் பூங்கோயில்னு சொல்லுவோம். அதுல விரும்பி வீற்றி இருப்பவரை, புற்றிடம் கொண்டு இருந்தவரை, புற்றிடம் கொண்ட செழுந்தேன் போல விளங்குகின்ற சிவபெருமானை நீங்காத காதலினால் நினைவாரை நினைவாரை. அதாவது என்னன்னா, நீங்காத காதலினால் நினைந்தாரை, யாரெல்லாம் எந்த அடியார்கள்லாம் நீங்காத அன்போடு நினைவார்களோ அவர்களை இறைவன் நினைவார். நினைந்து அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அருள் செய்வார்னு அர்த்தம். சுவாமி நினைச்சாருன்னா நினைக்கிறது இல்லையா, நினைக்கிறது மட்டும் இல்ல, பேரருள் ஆளன். அப்ப அடியார்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைந்து அவர் அருள் செய்ய வல்லவர். அதுதான் சொல்றாங்க, நீங்காத காதலினால் நினைந்தாரை அப்படின்றது அடியவர்களை குறிக்கும். நீங்காத அன்போடு யாரெல்லாம் வந்து புற்றிடம் கொண்ட பெருமானை நினைவார்களோ அவர்களை நினைந்து சுவாமி என்ன பண்றாரா, தேவையானவற்றை அருளுகின்ற பெருமான். அப்படிப்பட்டவரை பாங்காக தாம் முன்பு பணிய வரும் பயன் உணர்வார். பாங்குனா ஃப்ரெண்டு இல்லையா, எனக்கு பாங்குனா தோழமை. தனக்கு தோழனாக இருந்து முன்பு இதுக்கு முன்னாடி திருவொற்றியூர் வருவதற்கு முன்பாக தாம் முன்பு பணிய வரும் பயன் உணர்வார். அதாவது என்னன்னா, இது வரைக்கும் இவருக்கு தோழராக இருந்து சுவாமி செய்தது என்ன, திருவாரூருக்கு வான்னு சொன்னது, என்னை உனக்கு தோழனாக தந்தனம்னு சொன்னது, பறவையாரை வேண்டியவுடன் தந்து அருளியது இல்லையா, அந்த குண்டையூர் கிழாரின் பொருட்டு அவர் வழியாக நெல் மலையை கொடுத்தது. அப்ப சுவாமி நமக்கு இதுவரையும் தனக்கு செய்தருளிய நன்மைகளை எல்லாம் நினைக்கிறாரு. இப்படி அருள் செய்த இறைவனை கேட்பதெல்லாம் கொடுத்து அள்ளி கொடுத்து தோழனாக இருந்த இறைவனை நினைக்காமல் பிரிந்து வேற இருக்கிறனே, பார்க்காம கூட இருக்கிறனே, நினைக்க கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப வருந்துகின்றார். பாங்காக தாம் முன்பு பணிய வரும் பயன் உணர்வார். அதாவது என்னன்னா, தான் இதற்கு முன்பாக இறைவனை வந்து போற்றின விதம், வணங்கியது, இறைவன் செய்த அருள் திறங்கள், இது எல்லாத்தையுமே நினைச்சு பயன் உணர்வார். ஈங்கு நான் மறந்தேன், அவரை போய் மறந்துட்டனே, நானு இவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியல, ஆனா நினைக்க கூடியல, இங்கு நான் மறந்து இருந்தேனே என்று ஏசரவால் மிக அழிவார். ஏசரவுனா ஒரு பெறற்கரிய ஒரு பெரும் பொருளை வந்து பிரிஞ்சிட்டோம். ஆனா அப்ப எவ்வளவு வருத்தம் வரும், ரொம்ப ஒரு பெரிய பொருளை பிரிஞ்சிட்டோம்னா எவ்வளவு வருத்தம் வரும். அதுதான் ஏசரவு. ஏன்னா இறைவனுடைய பெருமை எல்லை இல்லாதது. இவருக்கு தோழர், இவர் என்னென்னலாம் நினைக்கிறாரோ இதெல்லாம் உடனே சுவாமி செய்வார் இல்லையா. அங்க பறவையாருக்கும் அப்படிதான் சொன்னாங்க, வருத்தப்படாத தரன்னு சொல்லிட்டு அடியார்கள் மூலமா திருமணம் செய்து வைத்தார். இங்கேயும் அப்படிதான் இல்லையா, திங்கள் வதன சங்கிலியை தருவேன் வருத்தத்தை தீரும் அப்படின்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட இறைவனை இங்கு நான் மறந்து இருந்தேனே என்று ஏசரவால் பெரிய பெரும் பொருளை பிரிந்திருக்கின்றேனே என்று மிக அழிவார்னா மனம் நைந்து போறது, வருந்துறது, ரொம்ப வருத்தத்தோடு இருக்கின்றார். அடுத்தது மின்னொளிர் செஞ்சடையானை வேத முதலானானை மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானை மிக நினைந்து பண்ணிய சொல் பக்திமையும் அடிமையையும் கைவிடுவான் என்னும் இசை திருப்பதிகம் எடுத்து இயம்பி இறங்கினார்.
அதாவது இப்படி நான் மறந்துருக்கனேன்னு வருந்தினாரு. ஒரு பதிகமும் பாடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மின்னொளி செஞ்சடை யானை. அந்த செஞ்சடை தெரியும். மின்னல் போன்ற மின்னல் வந்து மின்னுனா எப்படி இருக்கும் அங்கங்க, அது போல ஒளிர்கின்ற செஞ்சடை. முதலே பார்த்தாலே அழல் நீர் ஒழுகி அணைய, நெருப்பானது நீர் போல உருகுனா எப்படி இருக்கும் சுவாமி சடை மேல, அப்படி போன்ற மின்னுகின்ற செஞ்சடையினை இறைவன் கொண்டவன். வேத முதல் ஆனானே, வேதமும் வேதத்துக்கு முதலாகவும் விளங்குகின்ற பெருமானை, மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானை, எப்போதும் புகழ் நிலை பெற்று இருக்கின்ற திருவாரூரிலே மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற இறைவனை மிக நினைந்து. முதல்ல ஒரு நாள் ஞாபகம் வருது, வசந்த அந்த தென்றலினால வசந்த விழா நடந்துட்டு இருக்குமே இந்த நேரத்துல, இந்த தரிசனத்தெல்லாம் பார்க்கலையேன்னு வருத்தம். இறைவன் தனக்கு அருள் செய்ததெல்லாம் நினைச்சு இப்படிப்பட்டவரை பிரிஞ்சிருக்கிறனேன்ற வருத்தம். இன்னொரு நாள் மிக நினைக்கின்றார், ரொம்ப அதிகமா சுவாமியை நினைச்சு எப்படி நான் மறந்து இருக்கிறேன் உன்னை போய் அப்படின்னு ஒரு பதிகம் வரும். பண்ணிய சொல், இறைவன் வந்து என்னென்ன அருள் செய்கள் செய்தாரோ பெருமைகள் அதெல்லாம் வந்து சொற்களாக சேர்த்து கோத்து, பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன் அப்படின்ற ஒரு பாடல் பாடுவார் ரொம்ப அழகா. அந்த பாடல் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அந்த முத்தினை பவளத்தை அந்த இறைவனோட பெருமை எல்லாம் சொல்லி, மூர்க்கனாகிய நான் வந்து பிரிஞ்சிருக்கனே என்னாரூர் இறைவனையே ஒரு பாடலையும் வரும். இறைவனை போய் பிரிஞ்சு இருக்கிறனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே வந்து நொந்து கொண்டு தன் மீதே அவருக்கு கோபமும் வருத்தம். ஏன்னா அவரை என்ன பண்றாரு, நான் தான் சத்தியம் செய்து கொடுத்துட்டு போகாம இங்க இருக்கிறவனை பிரிஞ்சு இருக்கிற ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானை மிக நினைந்து, பண்ணிய சொல் பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் என்னும் இசை திருப்பதிகம் எடுத்து இயம்பி இறங்கினார். அந்த பாடல்களை இறைவன் தனக்கு எவ்வாறுலாம் அருள் செய்தார், ஆனா இவரை பிரிஞ்சு இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு இயம்பி இறங்கினார். இறங்கினா வருந்துதல், வருந்தி போற்றுதல். அந்த பதிகத்துல ஒரு சில அருட்பாடல்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், நேரம் இல்லை. இப்ப அடுத்த வாரம் சொல்லும் போது அந்த பதிகத்தோட பெருமையில ஒண்ணு ரெண்டு சொல்றேன். அடுத்த பாடல் பார்ப்போம். பின் ஒரு நாள் திருவாரூர் தனை பெருக நினைந்து அருளி, உன்ன இனியார் கோயில் புகுந்து இறஞ்சி ஒற்றி நகரை அகல புக்கார் தாம் செய்த சபதத்தால் முன்னடிகள் தோன்றாது கண்மறைய மூர்ச்சித்தார். ஒரு நாள் ஞாபகம் வந்தது, மீண்டும் மீண்டும் அந்த ஞாபகம் மிக நினைய அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிகம் பாடுறாரு. அந்த பிரிவாற்றாமல் இறைவனை போற்றி பதிகம் பாடினாரு. அடுத்தது பின் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, திருவாரூர் தன்னை பெருக நினைந்து, உள்ளத்துல அன்பு பெருக நினைந்து அருளி, உன்ன இனியார் கோயில், உண்ணுதலும் நினைத்தல், நினைப்பவர்களுக்கு இனிமை தருபவன் இறைவன். அப்படி அன்போடு நினைக்கும் பொழுதே, இறைவனது நாமத்தை அன்போடு சொல்லும் பொழுதே அது இனிக்கும் இல்லையா. பஞ்சாட்சர மந்திரம் வந்து நிறைய அப்படி ஓதிகின்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கடமையா செய்வாங்க. அப்புறம் அது ஓத ஓத அது இனிமை தரும், உள்ளத்திற்கு ஒரு நிறைவை தரும். அது போல உன்னதான் நினைக்க நினைக்க இனிமை தருபவராகிய, உள்ளத்திற்கும் வாழ்விற்கும் இனிமை தருபவராகிய சிவபெருமான் கோயில் புகுந்து, ஏன்னா கோயிலை விட்டு ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டாரு. சுவாமி கிட்ட அருள் விடை பெற்றுதானே போகணும். சத்தியத்தையே மீற போறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், பார்க்க மாட்டோம், சுவாமியை சொல்லாம ஓடி வருவோம் இல்லையா. ஆனா இவருக்கு என்ன ஒரு தைரியம், முதலே அதான் சொன்னாரு, சத்தியத்தை மீறினாலும் நீ எனக்கு எப்போதும் துணையா இருப்பப்பா, நீ செய்த செயல் அழகியதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், செயலை நான் மீறினாலும் எனக்கு நீங்க துணையா இருந்து துன்பம் ஏற்படாமல் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப என்ன பண்றாருன்னா, சுவாமியுடைய உன்னை நினைக்க இனிமை தரும் இறைவனுடைய கோயில் புகுந்து இறஞ்சி வணங்கி ஒற்றி நகர் தன்னை அகல புக்கார், ஒற்றி நகரை விட்டு விலகி வருகின்றார். எங்க போகணும்னு அவருக்கு ஆசை, திருவாரூருக்கு சென்று வணங்க வேண்டும், இறைவனை காண வேண்டும். இங்க பறவையாரை பத்தி சொன்னதால பறவையாரை காணும் பொருட்டுதான் அவர் போனார்னு தவறாக எடுத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா வந்து
சுவாமியுடைய இவர் கேட்கறதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே வாரி வழங்கும் வள்ளல் சிவபரம்பொருள் இல்லையா? உள்ளத்தால சிவ யோகத்தில் உள்ளத்தால இறைவனை தழுவியவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். இறைவனை பற்றி பிரிஞ்சிருக்கவே முடியாது. அதனால இறைவனை வணங்க வேண்டும், அந்த திருமேனி தரிசனத்தை கண்டு வணங்க வேண்டும்ன்றதுக்காக போறாரு. அதுதான் அது முதன்மை காரணம். அந்த புகுந்து இறஞ்சி ஒற்றி நக தன்னை அகல புக்கார் அகன்று போம்பொழுது தாம் செய்த சபதத்தால், முன்னாடி சபதம் செஞ்சாலாம் பிரிஞ்சு போக மாட்டேன் நானா, இப்ப என்ன பண்ணிட்டாரு, அத நீங்கினதால சபதத்தை தவறியதால எப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பெருமை பாருங்க. ஒற்றியூர் பெருமானுடைய பெருமை என்ன, சத்தியத்தை மீறினதுனால எல்லையை தாண்டி அடி வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா கண் மறைந்து போகின்றது, பார்வை மறைந்து போகின்றது. இப்படிப்பட்டவர் இவரு. சுவாமிக்கு கூடவே அணுக்க தொண்டராக திருக்கைலாயத்தில் இருந்தவர். இங்க அடியார்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குபவர். இறைவனாலே தடுத்தாற் கொள்ளப்பட்டவர். எதற்காக? இவ்வளவு பெருமை பொருந்தியவர் இவர் என்பதை உலகத்தவருக்கே சுவாமி காட்டி அருளுகின்றார். அவரை வணங்கி நன்மை அடையணும், அவர் எல்லாரும் போற்றி புகழணும்னு ஆசை சுவாமிக்கு. தன்னை போற்றி புகழணும்னு கிடையாது, தன்னுடைய அடியானை பெருமையோடு நினைச்சு வணங்கணும்ன்றதற்காக வலிந்து ஆட்கொண்டார். அதனால அவரே சபதம் மீறினதுனால சுவாமி என்ன பண்றாருன்னா, தாம் செய்த சபதத்தால் நீங்க மாட்டேன் சபதம் செய்து கொடுத்தார் இறைவன் திருமுன்பாக, திருமகிழின் கீழ் இருக்கின்ற இறைவன் திருமுன்பாக. தவறியதால முன்னடிகள் தோன்றாது, முன்னாடி வைக்க முடியல, தோன்றாதுன்னா பார்க்க முடியல, முன்னாடி கால் வைக்கிறது. கண்மறைய மூர்ச்சித்தார், கண்ணு மறைஞ்சிடுது, பார்வை இல்லாம சுத்தமா போய் மூர்ச்சை அடைந்தார்னா என்ன செய்யறதுனே தெரியல. பார்வை போனோட 2 கண்ணையும் பார்வை போயிடுது, சுத்தமா பார்க்க முடியல. மூர்ச்சிட்டார்னா திடீர்னு ஒரு அதிர்ச்சி, மயக்கம் போட்டு விழுறதுன்னா என்னன்னா, ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படும் பொழுது கொஞ்ச நேரம் மூளை அப்படியே வேலை செய்யாது, அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடும், மயங்கி விழுந்துடுவாங்க. ஒரு சில செகண்டுக்கு அப்புறம் தான் அது திருப்பி பழையபடி அவங்களுக்கு உணர்வு வரும். அது போல அது பெரிய துன்பத்தினால அவருக்கு என்ன ஆகுதுன்னா மூர்ச்சை அடைஞ்சிடுறாரு, மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் எழுகின்றார். அவருக்கு தெரியும் சத்தியத்தை மீறியதா இது நடக்குதுன்னு. அடுத்த பாடல் 275வது பாடல். செய்வதனை அறியாது திகைத்து அருளி நெடிது உயிர்ப்பார் மைவிரவு கண்ணார்பால் சூழ் உறவு மறுத்ததனால் இவ்வினை எய்தியதாம் என நினைந்து எம்பெருமானை எய்திய இத்துயர் நீங்க பாடுவேன் என நினைந்து. அதாவது மூர்ச்சித்து விழுந்து அப்புறமா எந்திரிச்சு செய்வதனை அறியாது, என்ன செய்யறதுன்னு தெரியல, கண் சுத்தமா தெரியல. திகைத்து அருளி, திகைத்து நெடிது உயிர்ப்பார், பெருமூச்சு விடுகின்றார் வருத்தத்தால, இல்லையா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தத்தால நெடிது உயிர்ப்பார்னா பெருமூச்சு விடுகின்றார். விடுத்துட்டு மைவிரவு கண்ணார்பால், மையை பூசி இருக்கின்ற கண்களை உடைய சங்கிலியார்பால் சூழ் உறவு மறுத்ததுனால், செய்த சத்தியத்தை மறுத்ததுனால், அதை தாண்டி வந்ததால மீறியதால இவ்வினை எய்தியதாம். இது மாதிரி இந்த வினையாகிய இந்த கண் மறைகின்ற இந்த தன்மை எய்தியது என்று நினைந்து எம்பெருமானை எய்திய இத்துயர் நீங்க பாடுவேன் நினைந்து. எனக்கு தலைவனாகிய சிவபெருமான் இருக்கிறாரே, அவரை எய்திய இந்த துயர் நடந்துடுச்சு, இதை நீக்க பாடுவேன், இது என்னை துயர் நீங்குமாறு கண் பெற்று நான் மகிழ்மாறு இறைவனை பாடுவேன் என நினைந்து செல்கின்றார். இறைவன் கண் கொடுத்தாரா, எங்க கண் கொடுத்தார், என்னென்ன திருவிளையாடல்கள் நிகழ்த்தினார், கண் பெற்ற பிறகு என்னென்ன நிகழ்ந்தது அப்படின்ற இந்த அருள் நிகழ்வுகளை எல்லாம் வரும் வாரங்களில் இறைவன் திருவருளால் சிந்திப்போம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. வாழ்க வளர்கம்மா. சிவாய நம. மிக அருமைங்கம்மா, இந்த பாடல் எடுத்து நீங்க விளக்கம் கொடுத்தது மிக அருமையா இருந்தது. ரொம்ப கேட்க கேட்க மனசுக்கு ரொம்ப அப்படியே நிறைவாவே இருக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்ல சொல்ல புது 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 விளக்கம் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. நீங்க என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு அழகு நீங்க சொல்றது.
அதாவது நம்ம எல்லாம் எப்படி நினைக்கிறோம், எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இது என்னம்மா உங்க சாமிக்கு எப்பவுமே எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு மனைவி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அப்படியே எல்லாருக்கும் உடைச்ச மாதிரி இன்னைக்கு எவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது என்ன இந்த எல்லாம் பேருமண்ணில் தான் இந்த சிவபோகத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லி ரொம்ப அருமையா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சேருமான் பெருமானுடைய அந்த அன்பையும் எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பாடல் அதுல வந்து கல்ச்சர்வருடைய நாயனாருடைய புராணம் 64 65 விளக்கம் எடுத்து கொடுத்தது, அவருடைய நட்பு எடுத்து கொடுத்தது, எப்படி அன்புன்ற விளக்கமாக இந்த சங்கிலியாரையும் பறவையாரையும் வந்து ஒப்பிட்டு அந்த ஓமியாக சில பாடல்லாம் எடுத்து விளக்கம் கொடுத்தது. ஒரு பெரும் தடுத்தாடு கொண்ட புராணத்துக்கு போயிட்டீங்க. தடுத்தாடு கொண்ட புராணத்துல வந்து என் புக்ல வந்து 180, உங்க புக்ல வேற மாதிரி இருக்கும். எனதுல வந்து 180வது பாடல் அந்த தென்னாவூர் மன்னன் தேவர் திருவிழா அந்த பாட்டு எடுத்து பெருமாள் அழகா அவருடைய சிறப்பு எடுத்து ரெண்டு பேருடைய அந்த அன்புக்கு எப்படிலாம் விளக்கம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுலயும் அந்த அந்த பாடலை எடுத்து ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அப்புறம் ஒரு சின்ன சந்தேகமா எனக்கு, அந்த பாடல் வந்து யாழின் மொழி அந்த பாடல்ல புலவி அப்படின்னு வருது இல்லம்மா, புலவி புணர்ச்சி கண் ஊழியாம் அப்படின்னு வருது இல்லையா, அதுன்னு ஒரு முறை மட்டும் ஒரு விளக்கம் கொடுங்கம்மா, ஒரே ஒரு முறை. அது ஒரு முறை மட்டும் அடியன் வந்து கொஞ்சம் சந்தேகம் இருந்தது, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. சரிங்கம்மா சரிங்கம்மா. அதாவது இந்த 2 வரியும் எதை விளக்குதுன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் சங்கிலியாருக்கும் இடையே நிகழ்ந்தது, 2 பேருக்கு நடுவுல என்ன நிகழ்ந்தது அப்படின்றத இந்த 2 வரிகள்ல சொல்றாங்க. புலவி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ல கோபம்னு சொல்லுவாங்கல்ல, பிரிவு, சிறு பிரிவு, தலைவன் தலைவிக்கு நடுவிலே ஏற்படுகின்ற அந்த பிரிவு இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் பிரிஞ்சு இருப்பாங்க இல்லையா, அதுதான் புலவி அப்படின்னு சொல்றோம். சண்டை அப்படின்னா சிறு கோபம், அதுதான் புலவி அப்படின்றாங்க. புணர்ச்சி அப்படின்றது அப்படின்னா மெய்வுறு புணர்ச்சி, இறைவரும் இணைந்து இருக்கிறது, அதுதான் தாம்பத்திய வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க, அது புணர்ச்சி. புலவின்றது சண்டை, 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிற நேரம், சண்டையிட்டு பிரிந்து இருக்கிற நேரம். இது என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு அன்புக்குரியவர்கள் 2 பேரும் இப்ப சண்டை போட்டு கொஞ்சம் பிரிஞ்சு, அந்த சண்டையும் என்ன ஒரு பொய் கோபம் போல. அது பொய் கோபம்னா எப்படின்னா, இப்ப அன்புக்குரியவர்கள் சாப்பிடலாம் நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம் இல்லையா, அது போல ஒரு சண்டை, அன்பினால பரிவினால ஒரு சண்டை அப்படிதான் வரும். அப்ப அந்த புலவின்ற சண்டை எப்படி இருக்குன்னா, அந்த சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்திலே சமாதானம் ஆயிடுவாங்களாம். ஆனா அந்த பிரிஞ்சு இருக்கிற கொஞ்ச நேரமும் பல 100 வருஷங்கள் பிரிஞ்சு இருந்தது போல துன்பத்தை அவங்களுக்கு கொடுக்குமா. அதாவது ஊழின்றாங்க, அந்த ஒரு கணம் இருக்கிறதுலயே கொஞ்ச நேரம் தான் சண்டை போட்டு இருப்பாங்க, உடனே சமாதானம் ஆயிடுவாங்க. இந்த சண்டை போட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நேரம், கணம்னா அந்த நொடி பொழுது, இவ்வளவுதான் பிரிஞ்சு இருப்பாங்க, திருப்பியுமே சேர்ந்துருவாங்க. ஆனா அந்த பிரிஞ்சு இருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் யுகங்கள் கழிந்தது போல அவங்களுக்கு அவ்வளவு தூரமா தெரியுமா, அவ்வளவு பிரிஞ்சு இருந்தது போல வருத்தத்தை தருமா. அதே நேரத்துல புணர்ச்சி, இருவரும் சேர்ந்து மகிழ்ந்திருக்கிற காலங்கள் வந்து ரொம்ப நாள் ரொம்ப நேரம் மகிழ்ந்து இருந்தாலும் உடனே அது முடிஞ்சது போல. பல ஊழிகள்னா ரொம்ப நேரம் மகிழ்ந்து இருந்தாலும் ஒரு கணம், ஒரு சில நிமிடங்கள்ல அந்த மகிழ்ச்சி முடிஞ்சது போல, சற்று முடிஞ்சது போல இருக்குமா. அதுதான் நான் சொன்னேன், ஒரு இனிமையான பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதை நம்ம கேட்கும்போது உடனே முடிஞ்சது போல தோன்றும். அப்ப இவங்களோட இந்த புணர்ச்சியில ஏற்பட்ட மகிழ்ச்சி, அது ரொம்ப நேரம் இவங்க அனுபவிச்சாலும் உடனே முடிஞ்சது போல தோன்றும். இந்த பிரிஞ்சு இருக்கிற நேரம் அது கொஞ்ச நேரம் இருந்தாலும் ரொம்ப வருஷம் அந்த பிரிஞ்சு இருந்து ரொம்ப காலம் நீண்டு இருந்தது போல தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார்கள் ஒருவர் மேல ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுதாமா என்ன சொன்னது? சிறப்பு சிறப்புங்கம்மா. அதை நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தேன். நல்லா புரியுதுமா, இப்ப புரியுது. சிவாயன மிக அருமையுமா அருமையுமா, அழகா நீங்க சொன்னீங்க. அவருக்கு என்னதான் நமக்கு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வீதி விடங்க பெருமானவர் வந்து மங்கள திருநாள் நாட்களை வந்து அந்த வசந்த விழா வரும் இல்லையா, அந்த வசந்த விழாவுல அந்த தன்மையை நம்பி எதிர்பார்த்துட்டு இருந்தார் பெருமான் நம்பியாரூர். அது எண்ணினாரு, உடனே அந்த பெருமானுடைய அந்த பெருமான் எப்படி இருப்பாரு, அந்த உடைய நெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அழகா நீங்க அந்த பாடல்லாம் எடுத்து ரொம்ப அழகா கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடி எல்லா அடியாருக்கும் வாய்ப்பு உண்டு, எல்லாருமே நீங்க பேசலாம். சிவாய நம. வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க
மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க. மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க வேற்பை. ஊர்சை தனிவேல் வாழ்க, கொக்கோடம் வாழ்க செவ்வேல். ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தாமரை தென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். அம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். எப்ப அடுத்த வாரம் வரும், மீதி நம்ம அந்த பாடலை சிந்திக்கலாம் என்று ஆர்வத்தை மேல மேல வளர்ந்து கொண்டேதான் போகுது. இது முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஆனாலும் இவ்வளவு ஒரு அழகா மென்மையா ஒவ்வொரு பாடலாக வரிக்கு வரி இந்த விளக்கம் எடுத்து கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. நன்றி நன்றிங்கம்மா. திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிமா. சிறப்பான பின்னூட்டம் தந்தீங்க. இந்த தளத்தையும் கொடுக்கவே இல்லம்மா.